அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பால், சுகம் பல தரும் தமிழ் பால். சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதலிடமே, தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதலிடமே. அனைவருக்கும் உயராய்வு வேலலை வரிசையின் அன்பு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கம் உலக கவியரங்கம். 12 நாடுகளிலிருந்து 14 கவிஞர்கள். இணையத்தில் உலகளாவிய கவியரங்கம் நடத்துவது என்னின் 100 நாள் கனவு. அதை 6 நாளில் மெய்ப்பட வைத்தவர் ஐயா கவிஞர் முத்துநிலவன் அவர்கள். 6 நாளில் நான் வியந்த அற்புத மனிதர். மனிதம் தொலைந்து விட்டதா? இல்லை ஐயா, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தேடலில் நான் கண்ட மாணிக்கம் முத்தாய் இன்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழால் எங்களோடு 16 கவிச்செல்வங்களை இணைத்த கவி பெருமான். என்னுடைய எதிர்பார்ப்பிற்கு நீர் ஈடு கொடுத்த விதம் என் மெய் சிலிர்த்து விட்டது ஐயா. உங்களின் தமிழ் சேவைக்கு நான் தலை வணங்குகின்றேன். பெருமைக்கும் போற்றுதற்கும் உரிய இந்த அவையின் தலைமை கவிஞர் நான் கண்ட முத்துநிலவே, நான் முத்துநிலவன் அவர்களே. இன்று நம்முடைய அரங்கில் 12 நாடுகளிலிருந்து 14 கவிஞர்கள் கவிபாட இருக்கிறார்கள். இதோ கவி பாடும் அவர்களின் தலைப்பு: பூமி, வானம், வயல், பறவை, புழு, ஆறு, காடு, ஊற்று, நெருப்பு, காற்று, மழை, கிராமம், மூலிகை, தேனீ, இயற்கை, கடல். இந்த தலைப்புகளில் சிறப்பானதொரு கவியரங்கம் நிகழப்போகிறது. புனிதமான பூமி, வனப்பான வானம், வாசலான வயல், பாடலான பறவை, பூவுலக புழு, அச்சய ஆறு, கற்றற்ற காடு, உயிர்ப்பான ஊற்று, நேயமான நெருப்பு, கற்றுணர்ந்த காற்று, மாசில்லா மழை, கீதமான கிராமம், முத்தான மூலிகை, தெம்மாங்கு தேனி, ஈடில்லா இயற்கை, காவலாகிய கடல். அடடா, அசந்து போன தலைப்புகள். மகிழ்வான தருணம் இது. தலைமை கவிஞர் ஐயா நான் முத்துநிலவன் அவர்களுக்கும், கவிபாட வந்திருக்கும் 14 கவிஞர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, கவிதைகளை வாசியுங்கள், கவிதைகளை பாடுங்கள், உலக கவியரங்கிலே உன்னதமாக உலாவாருங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேடிச் சோர் தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிற என பெண்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலவே நான் வீழ்வேன் என்று நிறுத்தாயோ. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில்
அனைவரையும் இந்த வருக நான் வரவேற்கிறேன். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். தாய் தமிழே, தமிழான என் தாயே, தமிழால் தலைமையுரையாற்ற தலைவணங்கி துவங்குகிறேன். 12 நாடுகளில் இருந்து 16 புலவர்கள். அப்பப்பா, ஒளவை இன்றிருந்தால் புதிய ஆத்திச்சூடி பாடியிருப்பாள். நான் நடத்தும் பாடத்தை ஏன் நித்தம் மறந்தாய் மாணவனை என கேட்ட நமக்கு நாம் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா என்பது அருமையான தலைப்பு. தலைமை கவிஞர் முத்துநிலவன். தலைமைக்கே புகழ் சேர்க்கும் நல் முத்து இவர். பூமி கூட இவரது கவியை கேட்க சற்று புன்முகத்துடன் நின்று பின்தான் சுழலும். புதுக்கோட்டை ஈன்றெடுத்த முத்தே, புதுமை கவியுலகின் சொத்தே, அறிவின் பிறப்பிடமே, ஆற்றலின் நீரூற்றே, அளவிலா அறிவின் செறிவே, கவிதை பெட்டகமே, அண்டத்தை ஆளும் கவி அரசனே, மனிதத்தின் மறு உருவே, அன்பின் இலக்கணமே, எங்கள் முத்து நிலவனே. விருதுகள் கூட இவரை தேடி விரும்பி வந்து ஒட்டி கொண்டன. உம் கவியரங்க தலைமை, உம் புகழ் தரடெங்கும் ஓங்க. எம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இனிக்கின்ற தமிழால் என் இதயத்தால் வணங்குகிறேன் என் வணக்கம். வாருங்கள் வாருங்கள் கவிஞர்களே, கவி தாருங்கள் தாருங்கள் உம் தலைப்பில். பாருங்கள் பாருங்கள் மனிதர்களே, கொஞ்சம் மாறுங்கள் மாறுங்கள் உம் நிலையில். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? இது பொது தலைப்பு. நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? துண்டு கிடக்கின்ற மனிதர்களை பார்த்து இயற்கை கேட்கிறது, நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? தமிழ்நாடு புதுவையுடன் மும்பை என நம் நாட்டு கவிஞர் 4, சிங்கை மலேசியா, அமெரிக்கா கனடா, இலங்கை ஜெர்மனி, இங்கிலாந்து ஜப்பான், ஆஸ்திரேலியா அமீரகம், சுவிஸ் என அடுத்திருந்து 12 கவிஞர்கள் கவிதை முழங்க வருகிறார். நான் இயற்கை தாய், இயற்கை தாய் பேசுகிறேன். எல்லாவற்றையும் படைத்த அம்மா நான். படைத்த எல்லாவற்றையும் மனிதா உனக்கே கொடுத்த அம்மா நான். நான் இயற்கை அம்மா. தமிழ்நாடு புதுக்கோட்டை மீரா செல்வகுமார். எளிய சொற்களால் பெரிய செய்தியை பொட்டில் அடைக்கும் புதுமை கவிஞர். உலகளாவிய கவிதை போட்டியில் முதற் பரிசை பெற்ற வித்தகர். இதழ்களில் சிறுகதை பரிசையும் வென்று இப்போதும் எப்போதும் படித்து திரிபவர். படிப்பாளி, சற்றே படைப்பாளி, ஆனால் அழகும் இருக்கும் ஆழமும் இருக்கும். ஆழ்ந்து கவனியுங்கள். பூமியை தூக்கி வரும் மீரா செல்வகுமார் இதோ இப்போது. வணக்கம். உலகடங்கு காலத்திலும் உளமாற தமிழ் வளர்க்கும் ஐயா முத்து நிலவன் என்னும் ஞானத்தகப்பன் அருகிருக்கும் தைரியத்தில் அன்னை தமிழ் பாட நானும் வந்தேன். அனைவருக்கும் முதல் வணக்கம். பூமி எனும் பொருளில் என்னை பாடச் சொன்னார். அவளிடமே மண்டியிட்டேன். என்னையே பாடவிடு என அன்னையே சொல்லி அவளே பாடினாள். அவளே பாடுகின்றாள். நான் சூரிய குடும்பத்தின் செல்ல மகள். தண்ணீர் உயிர்கள் என வரம் வாங்கி வந்த நங்கை. மற்ற பொருளெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகள்தான். வானம் என் கூரை, வயல் நான் சேற்றில் சென்னல் சமைக்கும் கூடம். மலைகள் என் திரட்சி, பறவைகள் என் மொழிவேசி பறக்கும் தூதுவர்கள். ஆறுகள் என் உதிர நாளங்கள், ஊற்று என் முளைப்பால். காடு என் மணிமுடி, நெருப்பு என் கோபம், காற்று என் சங்கீதம். மலை என் வரம், கடல் என் முக்கால் மேனி மூடும் தாவணி. கடல்
என் முக்கால் மேனி மூடும் தாவணி. புல்லாய் பூண்டாய் செடியாய் மரமாய் பூவாய் காயாய் கனியாய் சருகாய் நானே உருவங்கள் எடுக்கிறேன். பருவங்கள் என் மாறும் மேலாடைகள். நான் சிரித்தால் வசந்தம், சிலிர்த்தால் இலையுதிரும், குளித்தால் கார்காலம், குளிர்ந்தால் பனிக்காலம். பருவங்கள் என் மாறும் மேலாடைகள். யுகங்களின் காலங்களாய் நான் சுழன்று கொண்டே இருக்கிறேன். குரங்குகள் மனிதராகி கொளுத்த வரலாறு. ஆதாமும் ஏவாளும் கடித்த கடிக்கு நானே சாட்சி. மானோடி மயிலாடி தேரோடி இன்று காரோட்டி போவதெல்லாம் வாய்மூடி பார்த்தவள் நான். நதி போகும் வழியெல்லாம் மணல் தோண்டி எடுத்ததனால் மேனியெங்கும் வெயிலோடி வியர்த்தவள் நான். நதி போகும் வழியெல்லாம் மணல் தோண்டி எடுத்ததனால் மேனியெங்கும் வெயிலோடி வியர்த்தவள் நான். மதங்களின் பெயரில் மனிதர்கள் மோதும் போதெல்லாம் சிவந்து போகிறது என் தேகம். தோளுக்கு மேல் வளர்ந்தான் என வானேற்றி பறக்க வைத்தேன். மனிதன் என் ஓசோனாடையை கிழித்து பார்க்கிறான். இடிகள் எத்தனை இறங்கியும் என் மேல் இழந்ததில்லை நம்பிக்கை. மனிதா, வெடிகள் வைத்தா என்னை பிளப்பது உன் கை. மரங்கள் தந்தேன் காகிதமாக்கினாய், வனங்கள் வரைந்தேன் கான்கிரீட் பூசினாய். ஆறுகள் பெருக்கினேன், அணைகளில் எல்லை வைத்து வினைகளை தேடிக்கொண்டாய். விதைகளை கொடுத்தேன், உரங்களில் புதைத்தாய். மலர்களை காட்டினேன், வாசனை பிழிந்தாய். விளைச்சலை கூட்டினேன், கிடங்கினில் பதுக்கினாய். கனிமங்கள் பிடிகின்றேன், வெடிகளாக்கி என்னையே பிளக்கிறாய். குழாய்களாய் என் இதயம் இறக்கி ஈரத்தை திருடினாய். என் பச்சை மேனியெங்கும் மனிதா உன் இச்சை கண்கள். கற்களை தந்தேன், கடவுள்கள் ஆக்கினாய். சொற்களை தந்தேன், வதந்திகள் பேசினாய். அறிவியல் சாதனை 1000 கண்டவன் அணுகுண்டு செய்வதில் அவசரம் காட்டினாய். சோலைகள் அழித்து சாலைகள் நீட்டினாய், அடுத்தவன் முதுகில்தான் வாகனம் ஓட்டினாய். அறம் நெறிக்கதை என அற்புதம் கட்டினாய். மனிதனை அற்பமாய் வெட்டினாய். அண்ணனை தம்பி கொன்றாய், அன்னையை பிள்ளை கொன்றாய், பிள்ளையை அப்பன் கொன்றாய். சக உதிரம் குடித்த பின்னும் சாகாமல் சோறு தின்றாய். வீதிகள் தோறும் ஆலயம் கட்டினாய், விதியின் தலையில்தான் உன் இயலாமை கட்டினாய். அரசுகள் பெருத்திட முரசுகள் கொட்டினாய், சிரசுகள் வெட்டித்தான் அரசவை ஏறினாய். அன்பு கொட்டி கொட்டி வளர்த்தவள் தான், அறிக்கைகளால் நீ திட்டிக் கொண்டாய். அசந்துறங்கும் வேளையிலும் நாற்காலி கட்டி கொண்டாய். ஊழல் என்னும் புது வார்த்தை கற்றுக்கொண்டாய். ஊருக்குள் பலசாதி யார் கேட்டு நீ செய்தாய். நெபுலா தந்த லார்வா தங்குகள் இன்னும் இருக்கிறது. சாதிகள் என்னும் வெறுப்பில் தானடா அதிகம் கொதிக்கிறது. நான் கொஞ்சம் அதிர்ந்தால் அது பூகம்பம் புரியுமா? அலைகளை உயர்த்தினால் அபாயம் நீ உணர்வாயா? ஒற்றை கிருமிக்கு ஒளியும் மனிதா, உன்னை விடவா ஊரு அது செய்தது? ஒற்றை கிருமிக்கு ஒளியும் மனிதா, உன்னை விடவா ஊரு அது செய்தது? கொரோனா மருந்தை நீங்கள் தேடுங்கள், நான் ஊருக்கு ஓர் மனிதன் தேடுகிறேன். வாய்ப்பளித்த திருவிக கல்லூரிக்கும் பார்ப்பவர்களுக்கும் நன்றி சொல்லி சிவக்கும் என் கிழக்கென்ற நம்பிக்கையில் பாடுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கிறோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். அருமை கவிஞரே, மிக அருமை கவிஞரே. வானத்தை அடைக்க வருகிறார் மைதிலி கஸ்தூரி ரங்கன். எப்போதுமே எதிலும் இணைந்து நிற்கும் மைதிலி கஸ்தூரி ரங்கன் இப்போது வானம் அளவு புகழ் பெறுக. வருக மைதிலி, கவிதை தருக. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா. சீர்மிகு பூமி சிறந்த நல் பள்ளி, நீல வானம் நிகரில்லா ஆசான். சீர்மிகு பூமி சிறந்ததொரு பள்ளி, நீல வானம் நிகரில்லா ஆசான்.
பாட வேலை மாறும், பயிற்றுவிக்கும் காலம் மாறும். தேதி அறிவிப்பின்றி தேர்வுகளும் நடக்கும். தகுதியானது மட்டுமே தப்பி பிழைக்கும். வாழ் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? ஒற்றை மனித கூரை அல்ல வானம், மற்ற உயிர்க்கும் அமுதூட்டும் ஏனம். ஒய்யாரமாய் பயணிக்க நீ ஓட்டுகின்ற வாகனமும், மெய்யான நீ உறங்க மென்காற்று ஏசிக்கள். ஓசோனில் ஓட்டையிட புகுந்து புறப்பட்ட புற ஊதா கதிர்களால் புகைத்தறியா பிள்ளைக்கும் புற்றுநோயை பரிசளித்தாய். ஓசோனில் ஓட்டையிட புகுந்து புறப்பட்ட புற ஊதா கதிர்களால் புகைத்தறியா பிள்ளைக்கும் புற்றுநோயை பரிசளித்தாய். நதி வழி மறித்து நகரங்கள் நீ சமைத்தாய். குளம் குட்டை தகர்த்து கூறு போட்டு மனையமைத்தாய். நதி வழி மறித்து நகரங்கள் நீ சமைத்தாய். குளம் குட்டை தகர்த்து கூறு போட்டு மனையமைத்தாய். வான் பொழிந்து வாய் திறக்க உன் ஓட்டு வீடெல்லாம் போட்டு வீடானது. காகித கப்பலாய் அடைத்தெருவுக்கள் மிதந்தன. ஓடோடி வந்து உதவிய உன் தெரு ஒப்பனையற்ற நட்சத்திரங்களை ஒரு மூடை கூட நீ கவனித்ததில்லை. ஓடோடி வந்து உதவிய உன் தெருவின் ஒப்பனையற்ற நட்சத்திரங்களை ஒரு முறை கூட நீ கவனித்ததில்லை. காற்றை, கடலை, கவின்மிகு நிலத்தை கடுமையாய் மாசு செய்தாய். வர்தா, பனி, நிஷா, கஜா என வகை வகையாய் வான் மழையோடு புயலடிக்க வெப்பமயமாதல் பற்றி ட்விட்டரில் பொங்கல் வைத்தாய். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தாய். ஒரு மரம் வைக்கத்தான் கையகல இடமில்லை உன் கான்கிரீட் காட்டுக்குள். உன் மரம் வைக்கத்தான் கையகல இடமில்லை உன் கான்கிரீட் காட்டுக்குள். உலங்க தொட்டில் தந்து உண்ண கனிகள் தந்து நீ நிற்க நிழல்கள் தந்த மரத்தில் வேறறுத்தாய். கோடைவான் கொதித்து சுட்டரிக்க ஓடைகளையும் விற்று ஒப்பந்தத்தில் விற்றாய். தவித்த வாய்க்கு கோலா ஊற்றலாம், பசித்த வயிற்றுக்கு பணத்தையா தின்பாய்? தவித்த வாய்க்கு கோலா ஊற்றலாம், பசித்த வயிற்றுக்கு பணத்தையா தின்பாய்? கட்டு நெல் விளைந்திருக்க 8 வழி சாலை என்றாய். கட்டு நெல் விளைந்திருக்க 8 வழி சாலை என்றாய். காடுகளை அழித்து கனிமங்கள் களவு செய்தாய். காணுயர்கள் வேட்டையாடி கறி சமைத்து புசித்திட்டாய். காற்றெல்லாம் பரவிற்று விஷம். பின்னும் காலடங்கி கிடந்தாயா? வானூர்தியில் ஏறி வல்லூருக்கு இணையாய் பறந்தாய். வானூர்தியில் ஏறி வல்லூற்றுக்கிணையாய் பறந்தாய். ஊர்தி இறங்குகையில் ஊரெல்லாம் கோவிட்-19. ஊர்தி இறங்குகையில் ஊரெல்லாம் கோவிட்-19. 7 தலைமுறையாய் ஊரெல்லை தாண்டாத குப்பனுக்கும் துப்பனுக்கும் கோவிட்-19 இந்த கொடுமையை என்னென்பது? நாளெல்லாம் 4 சுவர்களுக்குள் சிறை இருக்கும் இந்த வாழ்வினிதா? வான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? நாளெல்லாம் 4 சுவர்களுக்குள் சிறை இருக்கும் இந்த வாழ்வினிதா? வான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? இன்னும் உனக்காக உதிக்கிறது வானவில். இன்னும் உன் இரவை அழகாக்குகிறது நிலவு. இன்னும் உனக்காக உதிக்கிறது வானவில். இன்னும் உன் இரவை அழகு செய்கிறது நிலவு. ஒவ்வொரு வீதியிலையும் ஒரு நினைவூட்டலாய்க்கொள். ஒவ்வொரு விடியலையும் நினைவூட்டலாய்க்கொள். ஆறுகள் தீர்ந்த பின் அமேசான் பிளிப்கார்ட்டில் அரிசி விளையாது. ஆறுகள் தீர்ந்த பின் அமேசான் பிளிப்கார்ட்டில் அரிசி விளையாது. காடுகள் அழிந்த பின் கடனட்டை கொண்டு கனிபறிக்க முடியாது. காடுகள் அழிந்த பின் கடனட்டை கொண்டு கனிபறிக்க முடியாது. ஜிபே, போன்பே எல்லாம் வான்பேயாவிட்டால் வாய்ப்பே இல்லை. நித்தம் வான் நடத்தும் பாடத்தை நினைவில் மனிதா. சுற்றும் பூமி இனியேனும் முன்னால் சுகம் பெறட்டும். மாசரு தமிழும் மாசிய நெறியும் பேசும் மேடையெல்லாம் பெருமழையாய் முழங்கும். எழுதுகோள் பிடித்து என்போல் இயற்றமிழ் பழகும் இளையோருக்கு எல்லாம் துணையாய் நிற்கும் தகைமைசால் அண்ணன் முத்துலினவன் அவர்களுக்கும் மற்றும் தீன்-தமிழ் பருக தந்திருக்கும் திருவிக கல்லூரி நிர்வாக மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும், வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் ஒரு மரத்து பறவைகளாய் என்னோடு உடன் கவி பாடும் சகோதர சகோதரிகளுக்கும், என் சிறுகுகள் கோதி எனக்கு வானமிட்டு கொடுத்திருக்கும் என் இணையருக்கும், இந்த இணையத்தால் இணைந்திருக்கும் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பாக்கி விட்டார். அமேசான் பிளிப்கார்ட்டில் அரிசி விளையுமா? பசித்த வாய்க்கு கோலா குடிக்கலாம், பசித்த வயிறுக்கு பணத்தையா தின்பாய் என்று பஞ்சு கவிதைகளால் பரபரப்பாக்கி விட்டார். அடுத்து வயல்
நம்மை எல்லாம் வயலுக்கு அழைத்து போக வந்திருக்கிறார் கவிஞர் மு. கீதா. அரியலூரில் பிறந்து புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்க்கும் கவிஞர் மு. கீதா நாச்சியார். வருக கீதா, வயல் கவிதை தருக. அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு கவியரங்கில் நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? என் தலைப்பு வயல். வயல் குறித்து கவிபாட வரப்போரம் தேடினேன். வயல் குறித்து கவிபாட வரப்போரம் தேடினேன். பாலங்கள் விழுவதை கேட்டதுண்டு, பாலம் பாலமாய் வெடித்த வயலின் விம்மல் ஒளி கேட்டதுண்டா? கேளுங்கள், வயலின் வழி இது. ஏன் மறந்தாய் மனிதா? எலும்பென வரப்பெடுத்து உதிரமாய் நீரெடுத்து என் மார்பு சுரந்து கருப்பை பிளந்து நிலையாய் ஊரிடத்தில் உன்னை வசிக்க வைத்த வயல் கேட்கின்றேன். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? பச்சை பட்டுடுத்தி பசுங்கிளிகள் கவிபாட, சேற்று நீரில் மீன் துள்ள, ஒற்றைக்கால் குறுகாதை பசியார, சற்றும் அயராது உழைத்த உன் பாட்டனின் வியர்வையினை தென்றலது துடைத்துவிட, அயர்வு களைந்து அசதி களைந்து வருவோர் போவோருக்கெல்லாம் வரையாது பசி நீக்கி மகிழ்ந்தானே. ஏன் மறந்தாய் மனிதா? புரிகிறதா? புரிகிறதா? வயல் அழித்து வரட்டு நாகரிகம் என நீ தேடி ஓடியதெல்லாம் இன்று உனக்கு எதிராக எதிரியாக உணர்வழித்து உணவிழந்து உரைகின்ற வீடாக்கி மகிழும் மனிதா. உணர்வழித்து உணவிழந்து உரைகின்ற வீடாக்கி மகிழும் மனிதா, எதை உண்ண போகின்றாய்? நீ எதை உண்ண போகின்றாய்? காங்கிரீட் கற்களையா? விவசாய புரட்சி என்றே விளை நிலத்தை விடமாக்கினாய். தொழில் புரட்சி என்றே தொழிற்சாலைகளின் கழிவை என் கருப்பைக்குள் புகுத்தி கருவறுத்தாய். ஏன் மனிதா? அது மட்டுமா? அது மட்டுமா? சுரங்கம் வெட்டி கனிமங்கள் அழித்தாய். நான் பாதுகாத்த புதையல்கள் அழிவதை பார்த்தே நீயும் கடந்தாய். சோழ நாடு சோறுடைத்து சோறின்றி விவசாயி எலி பிடித்து உண்ட கதையை ஏன் மறந்தாய்? மீதம் இருக்கும் மிச்ச நிலத்திலும் மீட்டேன் எடுக்க அலைந்திடும் கூட்டத்தோடு கூடியே கழிப்பாயோ? வள்ளுவா சுழன்றும் ஏறு பின்னது உலகம் என்றாய். பட்டறிவு பகுத்தறிவு ஏதுமின்றி கெட்ட நிலை அறியாது பறந்து பறந்து ஓடுகின்றான். ஒரு வீடு போதாது, இரு வீடு பல வீடு என ஊராய் சேர்க்கின்றான். ஒரு காரு போதாதென கார்களாய் வாங்கி குவிக்கின்றான். வயலை விற்று கார் வாங்கி கார்ப்பரேட் முதலாளிகளின் கால் நக்கும் ஏவலாளியானான். உழவனோ கூலி ஆளாயானான். நீ தூங்கும் வீட்டினிலே நிச்சலமான நேரத்திலே விதை முட்டும் சத்தம் உணர்ந்தாயோ? விதை முட்டி முட்டி முளைக்க முடியாமல் மறித்தவற்றின் ஓலங்களை கேட்டாயோ? உழவன் உயிர் துறந்தாலும் உணவு தரும் வயல் மறவான். தொழுதென்னை வணங்கியே பயிரிடுவான். தொண்டு காலமாய் எனக்கும் அவனுக்கும் என அறுபடாத உறவை அறுத்தாய். நீ அறுத்தாய். காவிரித்தாய் கை விரிக்க கையேந்து அழைகின்றான். கை கழுவினர், காலால் எட்டி உதைத்தனர். கோமணத்துடன் எனது மகன் உருண்டு புரண்டானே. உணர்விருந்தால் அவனுக்காய் உயிர் குரல் கொடுத்திருப்பாய். ஒப்பிட்டுத்தான் என்கிறாயா? உணர்வின்றி அலைகிறாயா? ஏன் மறந்தாய் மனிதா? நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய்? பசி என்று வந்தோரை வாழ வைத்து பாரெல்லாம் கொடை கொடுத்து வாழ்ந்த மனிதா, இன்று பீட்சா பர்கர் உண்டு பீஸ் பீஸாய் அறுத்து கிடக்கின்றாய். தடுத்து விழும் இடத்தில் எல்லாம் உழைத்து விட்ட மருத்துவமனை தோறும். பீட்சா பர்கர் உண்டு பீஸ் பீஸாய் அறுத்து கிடக்கின்றாய். தடுக்கி விழும் இடத்தில் எல்லாம் உழைத்து விட்ட மருத்துவமனை தோறும். பாரம்பரிய உணவு மறந்தாய், பாரமானாய் உலகிற்கே. தீ நுண்மி உயிர் பறிக்க காத்திருக்க கூட்டுக்குள் புழுவென வீட்டுக்குள் முடங்கினாய். அயல் நாட்டின் விதை விதைத்து அன்னை வயலை மலடாக்கி, அயல் நாட்டின் விதை விதைத்து அன்னை வயலை மலடாக்கி அடுத்த வேளை உணவிற்கு அந்நியரிடம் கையேந்தும் நிலை தாழ்ந்தாய். அடுத்த வேளை உணவிற்கு அந்நியரிடம் கையேந்தும் நிலை தாழ்ந்தாய். தகுமா? இது தகுமா? நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா?
நன்றி. பன்னாட்டு கவியரங்கில் கவிபாட வாய்ப்பளித்த திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கும் மற்றும் தரம் பிடித்து கவி உலகில் வழிநடத்தும் கவியரங்க தலைமை அவர்களுக்கும் மற்றும் சக கவிஞர்களுக்கும் கவியரங்கை கண்டு மகிழும் சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமைமா. வேலு நாச்சியார் அல்லவா? அப்பொழுது அடுத்த கவிஞர் மும்பையிலிருந்து வருகிறார். பறவையாக பறந்து மும்பையிலிருந்து வருகிறார். மும்பை புதிய மாதவி பறவை என்கிற தலைப்பில் கவிதை பாட வருகிறார். பறந்து வருக புதிய மாதவி, கவிதை தருக. பறவையின் வணக்கம் இது. அரபிக்கடலே, என்ன நடக்கிறது இங்கே? நேற்று வரை ஆர்ப்பரித்த ஜனக்கடலின் அலைகள் சப்தமின்றி அடங்கி போனது ஏன்? குண்டு வெடித்தாலும் குலுங்காத ரயில்களை பார்த்து பழகிய பறவைகளுக்கு ரயில்கள் ஓடாத தண்டவாளங்கள் பட்டாசு வெடிகளைப் போல பயமுறுத்துகின்றன. மௌனத்தில் உறைந்து கிடந்த சாலைகள் குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்காமல் பித்து பிடித்து தலைவெறி கோலமாய் ஆடுவதைக் கண்டு மரக்கிளையின் கூடுகள் நடுங்குகின்றன. நேர்பட பேசி நியாயங்கள் கேட்கின்றன. எங்கள் கூடுகளை சிதைத்தவர்கள் நீங்கள், எங்கள் காடுகளை அழித்தவர்கள் நீங்கள், எங்கள் வானத்தை ஆகாய விமானத்தால் குப்பை தொட்டியாக்கி ஓசோனோ படலத்தில் ஓட்டை போட்டவர்கள் நீங்கள். உங்களை தண்டிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லைதான். நாங்கள் அறியாத நாற்காலிகளில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆட்சி, அதிகாரம், யுத்தம், கொலை, கொள்ளை, லஞ்சம், கற்பழிப்பு உங்கள் தேசத்தின் செய்திகள். எங்கள் வலசை சிறகுகள் வாசிக்க முடியாதவை. ஏன் மறந்தாய் மனிதா? பாரியின் பரம்பு மலையில் போர் மேகம் சூழ்ந்த இரவில் பசியாற்றிய எம் மனையுறை குருவிகளின் தானிய கிடங்குகளை, உங்கள் கைபேசி கோபுரத்தில் சிட்டுக்குருவிகள் தற்கொலை செய்து கொண்டதை செய்தியாக கூட வாசிக்க மறந்தவர்கள் நீங்கள். உங்கள் துரோகங்களை வளர்ச்சி என்ற ஆடை அணிந்து மறைத்துக் கொண்டீர்கள். ஆம், உங்கள் துரோகங்களை வளர்ச்சி என்ற ஆடை அணிந்து மறைத்துக் கொண்டீர்கள். உங்கள் அறிவு, உங்கள் வீரம், உங்கள் வரமே உங்கள் சாபம். சாப விமோச்சனத்திற்காக கதறியலும் உங்களை நம்புவது எப்படி? சிட்டுக்குருவிகளும் மைனாக்களும் இல்லாத கொண்டையை ஆட்டி ஆட்டி பேசுவதை காக்கைகள் ஓரக்கண்ணால் ரசித்தன. குயில்கள் மறைந்திருந்து பார்த்தன. நிகழ்ச்சி முடிவதற்குள் விளக்குகள் அணைந்தன. கூடுகளின் நினைப்பில் பறவைகளின் சிறகுகள் படபடக்கும் ஓசை. சிட்டுக்குருவிகளின் முட்டையில் இருந்து குஞ்சுகள் பொறித்து வெளியில் வந்ததை மரபமங்கலம் பத்தப்பூடி கொண்டாடும் செய்தி நேரலையாகி இருட்டை வெளிச்சமாக்குகிறது. பறவைகளுக்கும் வசப்படுகிறது இந்த வெளிச்சத்தின் மந்திரம். காக்கை, குருவி எங்கள் ஜாதி என்று அவன் சொன்ன சொல் வெறும் சொல் அல்ல. மனையுரை குருவி, விருந்து வர கரைந்த காக்கை, பவள பூர்வாய் செங்கால் நாராய், ஐந்தினை சிறகுகள் விரிகின்றன. வரலாறு திரும்புகிறது, மனிதர்களும் திருந்துகிறார்கள். இதுவரை பாடாத பாடலை எங்கிருந்தோ பாடுகிறது வானம் பாடி. குகையில் இருந்த அசுன பறவைகள் எட்டி பார்க்கின்றன. புதிய பாடலுக்கு புதிய இசை கேட்கிறதா உங்களுக்கு? சிறகசைத்து விடைபெறும் முன் மும்பையிலிருந்து புதிய மாதவி. நன்றி. அக்னி பறவையாய் பாடி போனார் புதிய மாதவி. கூடுகளை அழித்தீர்கள், எங்கள் காடுகளை அழித்தீர்கள் என்று கோபம் கொண்டார். பொதுவாக மரபை எடுத்தெடுத்து பாடும் அருமை கவிஞர் இவர். அதனால்தான் அற்ப புழுவை அவருக்கு தலைப்பாக தந்தோம். இலக்கிய அமைப்புகள் எல்லாவற்றிலும் கலக்கி வருபவர் மரபு கவிஞர் இவர். வருக காசாங்காடு அமிர்தலிங்கம் ஐயா, உங்கள் கவிதைகளை தருக. மரபு கவிதைக்காக இங்கொரு கூட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வருக நண்பரே, வருக. எல்லா உலகையும் ஏகமாய் காக்கும் வல்லாந்தனுக்கு எல்லா புகழும்.
இடஞ்சுற்றா இயல்பினளே எந்தமிழே இணையத்தேரில் வளஞ்சுற்றும் வண்டமிழே வையமலாம் வளங்கற்கும் இதங்கற்ற வளர்சிங்கை வளர்தமிழே வளம்பெருக்க பதம் பெற்று பல கற்க கலை நிற்க பல்கி வாழி. அவையோரே பாடுகிறேன் அழகான குழுவாகி அலைகானம் அவையோருக்கு அன்பான பணிவன்பு. அன்புடையீர் புழுக்களை மதியுங்கள், மண் புழுக்களை மதியுங்கள். என்பிலா உடலம் என்றே இழிவாக கருதி எம்மை அன்பிலா உயர்ந்தெண்ணி அழகிலா உருவம் கண்டு பண்பிலா மானிட கூட்டம் பலவாறு பேசும் வந்தோ நம்பினார் கெடுவதில்லை, நல்லவர் நோவதில்லை. மனிதனே பதரே உங்கள் மார்பினுள் இதயம் ஒன்றே, புனிதராம் எங்கள் நெஞ்சில் பூத்திடும் இதயம் 10. கனிவனும் இரக்கங்காட்ட கடவுளே கொடுத்தது போலும் பணியது உழவருக்கு உதவல், பாவிகள் மானிடர்தானே. உண்டிடும் உயிர்களெல்லாம் உண்மையில் சொல்ல போனால் மண்டியிட்டெம்மை கொஞ்சம் மனதார தொழுதல் வேண்டும். கண்டவன் காலை தொட்டு கழுவியை வணங்கும் கூட்டம் எங்களின் தொண்டு பற்றி எண்ணிட மறந்ததேனோ. 3 மா நிலத்துக்குள்ளே 3000 வகையில் நாங்கள் தோன்றுவோம் 10 லட்சம் தொண்டு செய் எங்கள் கூட்டம். ஆன்றதோர் பணிகள் செய்வோம் அழகுமன் மிருதுவாக்க, சான்றதும் வேண்டுமானால் சாற்றலாம் டார்வின் ஆய்வை. வேதியியல் உரங்கள் பூச்சி விடங்களை இட்டு எம்மை பாதியில் கொல்லும் சூழ்ச்சி பல்கிடும் மகசூல் என்று ஓதிய மனிதர் கூட்டம். ஒன்றுமே அறியா நீங்கள் சூதினால் வீழ்ந்து போனீர். சொல்லலாம் நோய்கள் செய்யும் தீதினால் வாழ்க்கையெல்லாம் திகிலுடன் வாழலாமோ. ஆதியில் எம்மை கொன்ற அரக்கனாம் வேதிப்பொருளே, மீதினால் உம்மை கொல்ல மிரட்டுதல் அறியீர் போலும். நீதியை கெடுத்தவர்க்கு நிம்மதி கிடைக்குமாமோ. மண்களில் உண்டு உண்டு மறுபுறம் கழிக்கும் யாவும் மண்புல உரங்களாக்கி மாசிலா தாவரங்கள் மண்பதை காப்பதற்கு மட்டிலா உணவளிப்போம் என்பதை அறிந்திருந்தும் எங்களை கொள்ளலாமோ. மனிதர்களே, விளைகின்ற விஞ்ஞான வரலாறெல்லாம் விதவிதமாய் சிந்தித்து புலனைந்துக்கும் வலை விண்ணி வளைத்து உம்மை வலிய தள்ள வாழ்க்கையதன் பாதையது வளைந்தே போகும். வாழ்க்கையதன் பாதையது வளைந்தே போகும். தலைகின்ற மனம் என்றும் தெளிவதற்குள் கரைந்தோடி போகிறது மனித வாழ்க்கை. சிலை செய்து உயிரூட்டும் மனிதானையும் சிந்திக்கும் திறனின்றி தோற்றாவோனாய். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்த காந்தியுடைய குணம் அங்கே கடுகி போச்சு. பக்தி என்றும் முக்தி என்றும் பழகி போன பண்பாடும் பலனின்றி விலகி போச்சு. சத்தியமாய் கேட்கின்றேன் மனிதானையும் சாதித்து பயணிக்கும் திசைதான் யாரோ. மத்தியிலே நிற்கின்ற இறையை சொல்லேன், மானிடத்தை செலுத்துகிற விசைதான் யாரோ. உலகே, வீட்டுக்குள் பயத்தோடு வீடடங்கி இருப்போரே, நாட்டுக்குள் கூட்டம் நாவடங்கி போனதடா. ஏட்டு சுரக்காய எப்படி நீர் கறி செய்வீர்? கூட்டுக்குள் தான் வளரும் வண்ணத்து பூச்சியென கூட்டுக்குள் புழுவாக கூடடங்கி கிடக்கையிலே அது தாட்டுக்கு தான் வளரும் வண்ணத்து பூச்சி என. அதுபோல சிந்தித்து அழகு மனம் வளருங்கள். ஆட்டு புழுக்கைகளை அழகென்று நம்புங்கள். மாட்டு சாணத்தை மண்வயலில் சேருங்கள். கூட்டுங்கள் தீவழியை புத்தியிலே பழைய கொடி நாட்டுங்கள் நல்லோரே. நன்மையிலா புதியவற்றை ஓட்டுங்கள் நெஞ்சை விட்டு ஓம்பிடுக பழமையினை. மீட்டுக் கொள்ளுங்கள் முன்னோரின் வழமைதனை. ஊட்டுங்கள் யாம் சொன்ன உண்மையினை இளையோர்க்கு. காட்டுங்கள் நம்முடைய கலையறிவை உலகோர்க்கு. நன்றியுடன் நெடியாத புழு. நன்றி, வணக்கம். பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே என்று பக்தி கவிஞர் பாடிவிட்டு சென்றதை இழிவு சிறப்பென்பார். புழுக்கள் இல்லை என்றால் பயிர்கள் இல்லை, பயிர்கள் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. அதை அற்புதமாக ஆட்டு புழுக்கையின் அழகை ரசியுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் காசாங்காடு அமிர்தலிங்கம். வந்துவிட்டார் குணாளன். 6 கடல் மலையெல்லாம் தாண்டி பற்றி பாடும். நான் பாடவிருக்கின்ற கவிதையின் தலைப்பு 6. மலேசியாவிலிருந்து சே குணாளன். கவிதை தலைப்பு: விசையின் தரமே நீர் நிலையை அடையாத முகமே, விழியோரம் ஒளிகின்ற அகவே, நிலத்தடியை மீள வைக்கும் சுகமே. புவியீர்ப்பு விசையின் தரமே நீர் நிலையை அடையாத முகமே, விழியோரம் வழிகின்ற அகமே, நிலத்தடியை மீள வைக்கும் சுகமே. நீ ஆறு, அதனால் நான் பாடுகிறேன் நீராறு. நீ ஆறு,
அதனால் நான் பாடுகிறேன் நீராறு. நீ பூவுலகின் வேறு, நீயின்றி செழிக்குமா காடு. நிலையாத கண்களுக்கு நீ வெறும் ஆறு, நிலைக்கின்ற வரலாற்றில் என்றுமே உனக்குன்று பேரு. தொடுக்காத கவியாக ஓடுகிறாய் நீ பாய்ந்து, வானம் வடிக்கின்ற கண்ணீரில் நீ தவழும் மழலையாறு. மணற்காட்டில் அடிகின்ற நீர்கோளம், மனம் கமழும் உன்னீளம், தங்கமென்று மின்னிடும் ஆற்று மடல், சிங்கமென பாயும் நீ ஓடும் புனல். பூக்கள் மனம் வீசுகின்ற முல்லையாறு, புனிதமென திகழ்ந்திடும் தில்லையாறு. வானம் வீசும் பார்வையினால் நிறங்கள் மீட்டும், வேடன் விடுகின்ற அம்புகளில் இசையை மீட்டும். தென்றலை தாளாட்டும் கீதம் நீயோ, திங்களுடன் விளையாடும் பொய்கை நீயோ. கங்கையும் காவிரியும் சேர்ந்த ஆறு, மனித உறவோடு பேசுகின்ற புனித மன்றல். மூலிகையை தீண்டி வரும் ஆறே என்பர், மூடர்களை கொண்டாடும் வேறும் என்பர். வரலாற்றை புரட்டாத மன்னர் கூட்டம், படகேறி வந்த வழி ஆற்று வீதி. கடல் மீது பாய்கின்ற ஆற்று வெள்ளம், கடல் கடந்த தமிழர் மாந்தர் கூடும் உள்ளம். மாதவியை கொஞ்சும் அந்த கோவலனும், ஆறுகளின் சங்கமத்தில் மாதிரி என்பர். காடுகளை மேடுகளை நினைக்கின்ற ஆறு, காலம் தந்த பெட்டகமே கிளை விரித்த ஆறு. பார்ப்புகழில் பேசப்படும் பல்லாயிரம் ஆறுகள், பைந்தமிழர் வாழ்வினில் அடையாள வீடுகள். கடல் மீது பாய்கின்ற ஆற்று வெள்ளம், கடல் கடந்த தமிழர் மாந்தில் கூடும் உள்ளம். மாதவியை கொஞ்சும் அந்த கோவலனும், ஆறுகளின் சங்கமத்தில் மாதிரி என்பர். காடுகளை மேடுகளை நினைக்கின்ற ஆறு, காலந்த பெட்டகமே கிளை விரித்த ஆறு. பார்ப்புகழில் பேசப்படும் பல்லாயிரம் ஆறுகள், பைந்தமிழ் வாழ்வினில் அடையாள வீடுகள். நன்றி. நன்றி குணாளன். அடுத்து வருவது அமெரிக்காவில் இருந்து மென் தமிழ் பாடும் அமெரிக்கா வாழும் மதுரை கண்மணி இவர். தொகுப்புகளோடு இன்னும் தம் வலையில் எழுதி வருகிறார் அட்லாண்டாவை சேர்ந்த கவிஞர் கிரேஸ் பிரதிபா. அருமை தங்கை கிரேஸ் பிரதிபா காடுகளில் பேத்தி கவிதை தருகிறார். வருக கவிஞரே. நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா, கேட்க வந்திருக்கிறேன் நான் காடு. தெரியுமா என்னை உனக்கு? பறந்திருந்தேன் பூமியில், பரவசம் கொண்டிருந்தேன் பசுமையில். பொருளாசை பேராசை ஆனதில் பெருநாசம் செய்து விட்டாய். என்னை சுற்றி பார்க்கிறேன், உன்னால் சுற்றம் குறைந்த நான். எந்த இரைச்சலும் எனக்கு பிடிப்பதில்லை, எவ்வித துள்ளலும் இவற்றில் இருப்பதில்லை. அசைவற்று நீண்டிருக்கும் கரும் பாம்பில் விசையுந்த ஓடுகின்ற உலோக வண்டிகள். மின்மினி பூச்சிகள் காணவில்லை, எங்கும் மின் விளக்குகள். மண் தெரியாமல் நடைபாதையும் கட்டடங்களும், உதிரும் இலைகளும் இடையூறெனும் உன் முட்டாள்தனத்தை உயிரூட்டும் நான் நொந்து சாகிறேன். இங்குதானே செழித்திருந்தேன். இன்னிசை பாடிய பறவைகள் எங்கே? துள்ளி தாவிய விலங்குகளும் எங்கே? குளிர்விட்டு ஓங்கிய மரங்களும் எங்கே? தழுவி படர்ந்த செடிகளும் கொடிகளும் எங்கே? புழுக்களும் பூச்சிகளும் பாசியும் பூஞ்சையும் பலவித உயிர்களும் பகிர்ந்து இசைந்து பழுகிட தீண்டாமை ஏற்றத்தாழ்வு அங்கில்லை. பசிக்கு உணவும் பரம்பரைக்கு கூடலும் என்று புவியை அவையெல்லாம் பேணி காக்க, பசிக்கு உணவும் பரம்பரைக்கு கூடலும் என்று புவியை அவையெல்லாம் பேணி காக்க, நாகரீக மனிதன் என்று மார்த்தட்டும் மனிதா, நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய்? பேராசை புத்தி மறைக்க பேரோசையோடு வருகிறாய் எனை அழிக்க. காடழித்து கான்கிரீட் கான்கிரீட் என்கிறாய், நாட்டையும் அழித்து கரன்சி கரன்சி என்கிறாய். காடழித்து கான்கிரீட் கான்கிரீட் என்கிறாய், நாட்டையும் அழித்து கரன்சி கரன்சி என்கிறாய். வேட்டையாடுகிறாய் நலிந்தவரையும் பெண்களையும், வேட்டையாடும் விலங்கும் வன்புணர்வு செய்வதில்லை. சி, வேட்டையாடுகிறாய் நலிந்தவரையும் பெண்களையும், வேட்டையாடும் விலங்கும் வன்புணர்வு செய்வதில்லை. சார்பு வாழ்விற்கு பாராமுகம் காட்டுகிறாய். கார்ல் லின்னேயஸ் வகுப்பித்த உயிரினங்கள் அறிவாய்தானே?
1000 மடங்கு வேகத்தில் அற்றுப்போவதை அலட்சியம் செய்கிறாய். ஆதரவு கொடுத்து தாங்க பார்க்கிறேன், ஆணவம் கொண்டு ஆடுகிறாய். இறந்து போனான் ஹவாயி ஜார்ஜ், இனத்தின் கடைசி நத்தையாக. ஆஸ்திரேலியாவில் ஓர் எலிவகை அற்றுப்போனது, பாலூட்டிகளில் முதல் அழிவாம். ஆஸ்திரேலியாவில் ஓர் எலிவகை அற்றுப்போனது, பாலூட்டிகளில் முதல் அழிவாம். பறவை இனங்கள் 3, சுறா, தவளை, மீன்கள், குரங்கினம் என்று நீள்கிறது சென்றாண்டின் அழிவின் பட்டியல். என்று உணர்வாய் மனிதா, பாடத்தை ஏன் மறந்தாய்? துள்ளும் இளங்கன்று துடித்து வீழ்ந்தால் சாலை கடந்தது என்கிறாய். எல்லை கடந்தது யார் மனிதா? காட்டை அழித்து கேளிக்கை விடுதி கட்டி காட்டு விலங்கு புகுந்ததென்று கொள்கிறாய். இருப்பிடம் தொலைத்து புது நோய்களும் கண்டு இறக்கின்றன என் பிள்ளைகள். இருப்பிடம் தொலைத்து புது நோய்களும் கண்டு இறக்கின்றன என் பிள்ளைகள். எனக்கில்லை பாதிப்பு என்றா நினைக்கிறாய்? என்னை அழித்து நீர்நிலையும் தூர்த்து எப்படி வாழ்வாய்? மரவிதானமின்றி வறண்டு மண் வளமற்று பாலையாக, மண்ணுயிர் ஒன்றுமின்றி மனிதா நீயும் தான் எப்படி வாழ்வாய்? மரவிதானமின்றி வறண்டு மண் வளமற்று பாலையாக, மண்ணுயிர் ஒன்றுமின்றி மனிதா நீயும் தான் எப்படி வாழ்வாய்? வேர்க்கரமின்றி சரிகின்றது என் மண்ணாடை, ஆற்றனார் துயரில் அதிர்கின்றாள் புவியன்னை. வேர்க்கரமின்றி சரிகின்றது என் மண்ணாடை, ஆற்றனார் துயரில் அதிர்கின்றாள் புவியன்னை. நீர்க்கரம் நீட்டி பேரலையாய் பொங்குகின்றாள், மார்வற்றியும் உனை காக்க தவிக்கின்றேன் கற்க மறுக்கிறாய். மார்வற்றியும் உனை காக்க தவிக்கின்றேன் கற்க மறுக்கிறாய், கற்றதை மறக்கிறாய். கண்ணாடி பேழைக்குள் இருபயிர் நீ வளர்த்ததால் எல்லாம் தெரியும் என்று எக்களிக்கிறாய். கண்ணாடி பேழைக்குள் இருபயிர் நீ வளர்த்ததால் எல்லாம் தெரியும் என்று எக்களிக்கிறாய். கண்ணால் நீ காணவும் இயலா கரோனா, எல்லைக்குள் வைத்துனை அலைக்கழிக்க திணறுகிறாய். கண்ணால் நீ காணவும் இயலா கரோனா, எல்லைக்குள் வைத்துனை அலைக்கழிக்க திணறுகிறாய். ஆய்வு கூடத்தில் அனைத்தையும் படைக்கலாம் என்ற ஆணவம் வந்தது ஏனோ? ஆறறிவு மனிதா, ஆதாரம் இயற்கை என்று நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய்? ஆறறிவு மனிதா, ஆதாரம் இயற்கை என்று நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய்? இப்போது வருந்து இனி ஏனும் திருந்து. நல்வாய்ப்பை நல்கிய திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி சான்றோர்க்கும், வழிகாட்டி ஊக்குவிக்கும் அண்ணன் முத்துநிலவன் அவர்களுக்கும், 8 திக்கிருந்தும் தமிழ்ச்சிட்டாய் வந்திருக்கும் தன் தமிழ் கவிஞர் அனைவருக்கும், இணையத்தில் இணைந்திருக்கும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், நாளைய உலகின் நம்பிக்கையாய் விளங்கும் மாணவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது அட்லாண்டா அமெரிக்காவிலிருந்து கிரேஸ் பிரதீபா. நன்றி, வணக்கம். மனம் கனத்து போனது. எலிவகை ஒன்று அழிந்து வருவதை எடுத்துச் சொன்னார். அற்புதமான வர்ணனைகளை அடுக்கிச் சொன்னார். அடுத்து வருபவர் கனடாவிலிருந்து கவிஞர் ராஜமுகுந்தன். ஊற்று பற்றி கவிதை பாட உங்களை அழைக்கிறேன். வருக ராஜமுகுந்தன். காற்று வழி போகையிலே கைபிடி தழைத்து வந்து, ஊற்று என்று உவகையாய் உளம் குளிர தலைப்பு தந்து, சாற்றும் தமிழெடுத்து சர்வலோக கனவான்கள் முன் ஏற்றுக கவியந்தீர் எம்மீதிய வணக்கங்கள். ஆற்றலுடன் கவிகள் சொல்ல ஆளுமைகள் அரங்கில் இங்கே, நாற்றிசையும் வந்து சேர்ந்த நல்ல தமிழ் சொந்தங்கள். மாற்றலுடன் கவி கேட்க மகிழ்வாக நீரிருக்க, ஈற்றில் கவி சாற்றும் இவன் சின்ன கடையவனே. இவனிடத்து பிள்ளைகள் எல்லாம் இனிதாய் பொறுத்தருக, சிவனிடத்தும் விண்ணப்பம் சின்னவனை காத்தருக. எவனிடத்து சொல்லிவிட்டால் என் பிள்ளைகள் மாற்றிடுவான், அவனிடத்து சொல்லிவிட்டேன் அரங்குக்கு வந்து நின்றேன். ஊரணி போகையிலே உவப்பாய் ஊறும் ஊற்று, பேரணியாக மக்கள் பெருமையாய் குளித்த ஊற்று. தாரணி எங்கும் பெருகி தண்ணீராய் வந்த ஊற்று, நீரணி சிவனருகில் நின்ற கன்னியாய் வெந்நீர் ஊற்று. கடல் தரும் நீரையெல்லாம் கருமேகம் குடித்து நல்லாய், உடலெல்லாம் பெருத்து வீங்கி ஊரினுள் வந்து சேர்ந்து, குடலது குளிர்ந்து ஒடுங்கி குளிர்மழை மண்ணில் பெய்ய, அடலேறு குளிக்க அங்கே அம்புவியும் குடித்திருந்தாள். குடித்த நெல் நீரையெல்லாம் குருதியாய் நிலத்தில் சேர்த்து, வடித்ததில் வளங்கொள் கனிமம் வரைமுறை அளவில் சேர்த்து, வெடித்து நிலம் பிளந்து வெயிலை காண வந்து, தடித்து பெருகி அங்கே தனியொரு அருவியாய் வந்தாள். நின்ற நல் ஊற்று நீர் நிலத்தடி நீராய் சேர்ந்து, அன்றுண கவிய நல்ல அமுதமாய் பெருகி கொண்டாய். ஆற்று நீர் கலக்காவிட்டால் கடல் நீர் உப்பு மிகும்.
உப்புமிகு கடற்நீலார் கடல் உயிரினங்கள் கொத்தாய்ச்சாகும். பூமியும் வெப்பமாகும் புதிதாய் பனி உருகும். பூமியும் வெப்பமாகும் புதிதாய் பனி உருகும். ஊழி உனைச்சூளும் உண்மையை உரைத்தேன் கேள். ஆதியில் வந்த சமநிலை பாதியில் போக்கிடாதே. ஆதியில் வந்த சமநிலை பாதியில் போக்கிடாதே. மீதியை சிந்தனை செய். மீள உலகை செம்மையாக்கி வாழு. மீதியை சிந்தனை செய். மீள உலகை செம்மையாக்கி வாழு. அனைத்து சொந்தங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். நன்றி. ராஜமுகுந்தன், அற்புத கற்பனை, அழகிய சொற்புனை கவிதை, இலங்கை தமிழ் கேட்டு இனிதாக சுவைத்திருந்தோம். நல்ல குரல் உங்களுக்கு, நல்ல கவி உங்களுக்கு. ராஜமுகுந்தன், உங்கள் உச்சரிப்புக்கு என் ராஜ வணக்கம். நெருப்பு பற்றி பாட யாழ் பாவாணன் வருகிறார். வணக்கம். வீசும் காற்றில் உள்ளன இசைக்கும் நாம் பேசும் மொழியில் தமிழுக்கு முதல் வணக்கம். வீசும் காற்றில் உள்ளன இசைக்கும் நாம் பேசும் மொழியில் தமிழுக்கு முதல் வணக்கம். பாக்களை அரங்கேற்ற இணைந்திருக்கும் பாவலர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வலை வழியே என் பாவை கேட்கும் சுவஞர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா என்றெல்லோ இயற்கைதான் கேட்பதாய், அதுவும் நெருப்பு என்ற கருப்பொருளில் தான் விருப்போடு நானும் பாட வந்தேன். இயற்கையை படைத்ததும் இறைவனா, இந்த மனிதனை படைத்ததும் இறைவனா? எங்கிருந்தோ இறைவன் பார்த்து கொண்டிருக்க, எங்கிருந்தோ இறைவன் பார்த்து கொண்டிருக்க, இங்கிருக்கும் இயற்கையை மனிதனை அழிப்பதே எங்கள் கண்காணும் மனிதனின் செயலாச்சு. அடுப்பில உலை வைக்க நெருப்ப மூட்டும் மனிதனே, அடுத்தவர் வீட்டுக்கு நெருப்பை மூட்டுகிறான் பாரும். பொது இடங்களை விருப்போடு வேணும் கடமையுள்ள மனிதனே, பொது இடங்களுக்கும் போதையிலே நெருப்பை மூட்டுகிறான் பாரும். பொது சொத்துக்களைத்தான் வேணும் உணர்வுள்ள மனிதனே, பொது சொத்துக்களை சாம்பலாக்க நெருப்பை மூட்டுகிறான் பாரு. நாட்டை காக்க வேண்டிய நட்பண்புள்ள மனிதனே, நாட்டுக்கே நெருப்பை மூட்டித்தான் நாளும் விளையாடுகிறான் பாரு. நாட்டை காக்க வேண்டிய நட்பண்புள்ள மனிதனே, நாட்டுக்கே நெருப்பை மூட்டித்தான் நாளும் விளையாடுகிறான் பாரு. பெத்தவங்க செத்த பின்னே சுடுகாட்டில் நெருப்ப மூட்டும் மனிதனே, எத்தனை பேர் தடுத்தாலும் எதிர்த்தவருக்கே நெருப்பை மூட்டுகிறான் பாரு. பெத்தவங்க செத்த பின்னே சுடுகாட்டில் நெருப்பு மூட்டும் மனிதனே, எத்தனை பேர் தடுத்தாலும் எதிர்த்தவருக்கே நெருப்பை மூட்டுகிறான் பாரு. அன்னை நெருப்பு மூட்டித்தான் ஆக்கிய உணவுண்ட மனிதனே, தன்னை எதிர்த்த பெண் துணைக்கும் நெருப்பை மூட்டுகிறான் பாரு. அன்னை நெருப்பு மூட்டித்தான் ஆக்கிய உணவுண்ட மனிதனே, தன்னை எதிர்த்த பெண் துணைக்கும் நெருப்பை மூட்டுகிறான் பாரு. நெருப்பெரிய கண்டும் கண்ணாலே நம்ப முடியவில்லை. நெருப்பு மூட்டிய பெண்கள் சாகும் நிலை தொடருவதை பாரும். நெருப்பெரிய கண்டும் கண்ணாலே நம்ப முடியவில்லை. நெருப்பு மூட்டி பெண்கள் சாகும் நிலை தொடருவதை பாரும். வாயிலுள்ள சுருட்டுக்கு நெருப்ப மூட்டும் மனிதா, வாயிலெறியும் சுருட்டுன்னை சாக்காட்டும் அறிவாயோ? வாயிலுள்ள சுருட்டுக்கு நெருப்ப மூட்டும் மனிதா, வாயிலெறியும் சுருட்டுன்னை சாக்காட்டும் அறியாயோ? வயிற்றில் நுழைந்த அல்கஹோலை வாயறிய குடிக்கின்ற மனிதா, வயிற்று குடலுமறியத்தான் உனக்கு நெருப்பு மூட்ட வருமே. வயிற்றில் நுழைந்த அல்கஹோலை வாயறிய குடிக்கின்ற மனிதா, வயிற்று குடலுமறியத்தான் உனக்கும் நெருப்பு மூட்ட வருமே. சுற்றுச்சூழல் பற்றி எறிய நெருப்பை மூட்டும் மனிதா, கற்று தெளிந்து உண்டு கழித்து நீ வாழ மட்டும் நெருப்பு மூட்டலாமே.
சுற்றுச்சூழல் பற்றி எறிய நெருப்பை மூட்டும் மனிதா, கற்றுத் தெளிந்து உண்டு கழித்து நீ வாழ மட்டும் நெருப்பு மூட்டலாமே. மெல்ல நல்ல உணவு சமைக்கத்தான் நீயும் நெருப்பை மூட்டலாம் மனிதா. உண்மையில் இயற்கையை பேணினால் நீடூழி வாழ்வாய் நன்றே. உண்மையில் இயற்கையை பேணினால் நீடூழி வாழ்வாய் நன்றே. நெருப்போ காற்றினில் கலந்திடும் மனிதா, நெருப்போ நீரினில் அணைந்திடும் மனிதா. நெருப்பாய் எரியும் கோபத்தை தணிக்க நெருப்பை கருவியாக்கினால் மனிதா, நீயோ நெருப்பாலே சாவாய். நெருப்பாய் எரியும் கோபத்தை தணிக்க நெருப்பை கருவியாக்கினால் மனிதா, நீயோ நெருப்பாலே சாவாய். நெருப்பாக உள்ளத்தில் எரிகின்ற வெறுப்பாலே நெருப்பாலே உலகத்தை எரித்தாலும் மனிதா, நீயோ நெருப்பாலே சாவாய். நெருப்பாக உள்ளத்தில் எரிகின்ற வெறுப்பாலே நெருப்பாலே உலகத்தை எரித்தாலும் மனிதா, நீயோ நெருப்பாலே சாவாய். இயற்கையின்றி நாம் இருக்க முடியுமா மனிதா? இயற்கையின்றி நாம் இருக்க முடியுமா மனிதா? இயல்பாய் நம்மை நாம் திருத்துவோம், இயல்பாய் நம்மை நாம் திருத்துவோம். இயற்கையை பேணுவோம், இயல்பாய் வாழ்வோம். இயற்கையை பேணுவோம், இயல்பாய் வாழ்வோம். இயற்கையை பேணுவோம், இன்பமாய் வாழ்வோம். நிறைவு செய்கிறேன். எல்லோரும் நெருப்பு எங்கெல்லாம் பற்றி எரிகிறது என்று பட்டியல் போட்டு தந்து விட்டார் பாவாணன். நல்லது. இயற்கை உணவு சுவிட்சர்லாந்தில் இருந்து வருகிறார் கௌரி பாபு. ஈழத்தமிழோடு இணைந்தவர், அயலகத் தமிழின் ஆசிரியர் பட்டயம் பெற்றவர். இயற்கை உணவு பற்றி கவிபாட கௌரியை அன்போடு அழைக்கிறோம். என் உயிரினும் மேலான தாய்மொழியாம் தமிழுக்கென் முதல் வணக்கம். இங்கே கவி பாடும் வாய்ப்பினை நல்கிய சொல் ஆட்சி எழுத்தாட்சி மிகு மதிப்புக்குரிய தலைமைக்கு முதற்கண் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சக கவி தோழமைகளிற்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களிற்கும் மற்றும் மாணவ மணிகளிற்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கும் திருவாரூர் திரு வி.க. அரசு கலை கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? விந்தையிலும் விந்தை பார்த்தாயா? இயற்கையை ஆளும் என்றும் பேரண்டமே உனதென்றும் பேராசையும் அகந்தையும் கொண்டு பேரழிவின் விளிம்பிலே நிற்கிறாய் என்று. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் தமிழை மட்டுமா வளர்த்தனர்? திண்ணமாய் திடமாய் வாழ எண்ணம் கொண்டனர். அறுசுவை என்பது வெறும் சுவை அல்ல, ஒரு மருந்தின் அற்புத கலவை. உணவே மருந்து, மருந்தே உணவென்ற உன்னத நெறிவகுத்த உத்தமர் தாமம் முன்னோராம். கைக்குத்தரிசியும் கம்பம் சோறும் உண்டு கட்டு குலையாமல் காலமெல்லாம் கம்பீரமாய் வாழ்ந்தவர் எம் பாட்டனும் முப்பாட்டனும். கம்பங்கூழ் கேப்பை கூழ் குடித்து ஓடி ஆடி உழைத்து ஆடி பாடி ஆனந்தமாய் கழித்தனர் வாழ்வை. வாதம் பித்தம் கபம் இவற்றின் அளவு கண்டு காய்கனிகள் கருப்பட்டி என்றும் கிழங்கு விரைவென்று வீதி வழி கண்டதையெல்லாம் அருமை அருமை என்று ஆனந்தமாய் உண்கிறாய். உண்டவையெல்லாம் உடலுக்கு உறுதிதான் என்று கண்டாயா? கண்டவையெல்லாம் நன்றது என்றுதான் கருத்திலாவது கொண்டாயா? திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் சமையல், திடீர் சாவு வேறாதா பின்னே? பணம் தேடும் பேராசையில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் மனம் கூட்டி சுவை கூட்டி எண்ணற்ற ரசாயனங்கள் கூட்டி வந்தது உன்னை கூட்டி போகத்தானே. வண்ண வண்ண உணவுகளால் வயிற்றை நிறைத்த நீயோ வாழ்நாட்கள் குறைந்து வருவதை அறிந்தாயா? என்னென்றும் ஏனென்றும் அறியாத எண்ணற்ற நோய்களால் ஏங்கி தவித்திடும் மனிதா, ஏன் மறந்தாய் இயற்கையின் கொடைகளையும் முன்னோர் வகுத்திட்ட வாழ்க்கை நெறிகளையும்? இயற்கையின் கொடைகளையும்
முன்னோர் வகுத்திட்ட வாழ்க்கையின் நெறிகளையும் முக்காலமும் அறிந்து முறையாய் வாழ்ந்தவர் அல்லவா? இயற்கை உணவினை உண்டிட ஏது குறை உனக்கிங்கே? இயற்கை உணவினை உண்டிட ஏது குறை உனக்கிங்கே? தன்னையும் தந்து தாயுமானவள் அல்லவா இயற்கை? தன்னையும் தந்து தாயுமானவள் அல்லவா இயற்கை? இயற்கையின் மாண்புகளை இன்றே காத்திடு, நன்றாய் வாழ்ந்திடுவாய், நலமுடன் விளங்கிடுவாய். அடைக்கலம் தந்த அன்னையின் திருநாளினை வாழ்த்தி நின்ற தொப்புக்கொடி உறவுகளின் அன்புக்கும் பண்புக்கும் தலைவணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இயற்கை உணவு சங்கத்தமிழோடு அறுசுவை என்பது அருமருந்து என்றார். அற்புதம், அற்புதம். பிறந்ததும் வளர்ந்ததும் சென்னை பெண் இவர். குடும்பத்தோடு லண்டன் புகுந்தவர். அங்கே தமிழ் பள்ளி ஒன்றை தவமாய் செய்பவர். 10 ஆண்டு காலமாய் இங்கிலாந்தில் வசிப்பவர். இப்போது வருகிறாரா இங்கிலாந்து பிரேமலதா அரவிந்தன். மழை பற்றி. மழை வந்துவிட்டது. வாருங்கள் பிரேமலதா அரவிந்தன். அனைவருக்கும் வணக்கம். மழையாகிய நான் மழலையாக வந்தேன் இப்பூமிக்கு. ஆயர் பாடி மாய கண்ணனை போல நீர்நிலைகளில் இருந்து நீரை கவர்ந்து வெண்பஞ்சு மேகத்திற்குள் ஒளித்து தென்றல் காற்றின் குளுமையில் மழையாக இப்பூமிக்கு வந்தேன். உல்லாசமாக உலகை சுற்றினேன், உற்சாகமாக உயிர்களை பிரசவித்தேன். ஆதி மனிதன் என்னை அறியாத பொழுது அஞ்சி நடுங்கினான். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்கிற குரல் போல ஆக்கமும் நானே அழிவும் நானே என்று அறிந்த பின் கடவுளாக என்னை வணங்கினான். மொழியறியா காலத்தின் கடவுளின் மொழியாக என்னை உணர்ந்தான். தாய் அன்பில் கூட சிறு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நான் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இப்பூமியை செழிக்க வைத்தேன். பூமாறி பொழிந்தேன். கடமையை செய்தேன். பலனை எதிர்பாராமல் சிறப்பாக பொழிந்து கொண்டே இருந்தேன். நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்று நினைவில் இருந்தவரை, பரிணாம வளர்ச்சியின் பங்குதாரர் நான் என்ற புரிதல் இருந்தவரை, இயற்கையோடு இருந்த பொழுது என்னை கொண்டாடி தீர்த்தாய். செயற்கை விளக்கில் உன்னையும் மறந்து என்னையும் மறந்தாய். எங்கோ தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் குளிர்பானம் போல என்னையும் உற்பத்தி பொருள் என்று நினைத்து விட்டாய். எங்கோ தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் குளிர்பானம் போல என்னையும் உற்பத்தி பொருள் என்று நினைத்து விட்டாய். ஒரு துளி நீரை உன்னால் உருவாக்க முடியுமா? ஒரு துளி நீரை உன்னால் உருவாக்க முடியுமா? கோள்களை தேடி அலைகின்றாய், நீர்நிலையை தேடி. வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய் கலைந்தது போல பொருள்சார் வாழ்க்கைக்கு பொருள் கூட்ட கொடையாக தந்ததை கொள்ளையடிக்க துணிந்தாய். மனிதனின் இயல்பு தன்னலமானவன் என்று புரிந்தது. மனிதனின் இயல்பு தன்னலமானவன் என்று புரிந்தது. பேராசை கொள்ளாதே மனிதா, பேரழிவு நிச்சயம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு எனும் அறத்தையும் மறந்தாய். சொந்த வீட்டிலே திருடனானாய். என் சேவையும் உனக்கு விளங்கவில்லை, உன் தேவையும் உனக்கு புரியவில்லை. என் சேவையும் உனக்கு விளங்கவில்லை, உன் தேவையும் உனக்கு புரியவில்லை. தன்னலமான மனிதா, உன் அடுத்த தலைமுறை நலத்தோடும் வளத்தோடும் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் பணத்தை சேமித்தது போதும் மழை நீரை சேமிக்க தொடங்கு. பணத்தை சேமித்தது போதும் மழை நீரை சேமிக்க தொடங்கு. உனக்கான சவக்குழியை நீயே தோண்டிக் கொள்வது எப்படியோ அப்படித்தான் விஞ்ஞான வளர்ச்சி என்கிற பெயரில் நீர்நிலைகளை ஒழிப்பதும் இயற்கை வளங்களை சிதைப்பதும். தாயின் கோபத்திற்குள் மறைந்திருக்கும் சிறு அக்கறை போலத்தான் என்னுடைய சீற்றத்திலும் மறைந்திருப்பது உங்களின் மீதான அக்கறையே. நான் இல்லை எனும் நிலை வந்தால் உன் நிலை என்ன என்று இன்னும் உணர முடியாத மூடனாகவே இருக்கிறாயே. இனியும் சுயநலமாய் இல்லாமல் உன் சுற்றத்தையும் சுற்றுப்புறத்தையும் பழுதாக்குவதை நிறுத்தி பத்திரப்படுத்த தொடங்கு. பழுதாக்குவதை நிறுத்தி பத்திரப்படுத்த தொடங்கு. உங்கள் நலம் காக்க மாறு வேடத்தில் இன்றும் நான் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறேன். சேவகம் செய்வதையே சேவையாக கொண்ட நான், சேவகம் செய்வதையே சேவையாக கொண்ட நான் இப்பொழுதும் செப்பனிடும் பணியில் மும்முரமாக. அது உங்கள் தவறுகளின் மீதான என் கோபம் என்பதை கூட நீ அறியாயா? என்னிடம் ஏற்ற தாழ்வுகள் இல்லை, சாதி மத பேதம் இல்லை, நிற பாகுபாடில்லை, பாலின வேறுபாடில்லை. என் பார்வையில் அனைவரும் சமமே. என் அன்பு
அனைவருக்கும் பொதுவே. என் அறமும் பலமும் என்றுமே உங்களுக்காகவே. நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்காகவே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் நிலை மாறி தனிமைப்பட்டால் உண்டு வாழ்வு எனும் நிலைக்கு இயற்கை நம்மை தள்ளி இருக்கிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும். லண்டனில் இருந்து பிரேமலதா அரவிந்தன். வணக்கம். குரல்களை கூறி கவிதையை கூறியது இன்னும் சிறப்பாக இருந்தது. சாட்டை அடி வரிகள். அடுத்து அங்கிருந்து நேராக நாம் ஜப்பானுக்கு போகிறோம். அங்கு டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் ஜப்பான் சதீஷ்குமார், நல்ல தமிழார்வலர், வருக, உங்கள் கிராமத்து கவிதையை தருக. அன்றே சதீஷ்குமார், ஜப்பானில் இருந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிராமம். உழவன் எழுப்ப உதித்திடும் கதிரவன், மண்ணில் விடியலை கூவி உரைத்திடும் சேவல், விண்ணில் பன்னிசை நடத்திடும் புள்ளினக் குரல்கள், பச்சிலங்கன்றுக்கு பால் நினைந்தூட்டி நாவால் நக்கி அரவணைத்திடும் அன்னை பசு, பனி பந்துகள் தாங்கும் புற்களின் நுனிகள், கண்மாய் பரப்பில் கதிரொலிபட்டு இளஞ்சூட்டில் இன்பம் பொங்கிட துள்ளி குதித்திடும் கெண்டை மீன்கள், கொத்தி தின்ன பறக்கும் கொக்குகள், இளங்காலையின் இனிய காட்சிகள், மண்ணுக்கடியில் வாழும் புழு முதல் விண்ணில் பறக்கும் பறவைகள் வரை பல்லுயிரும் பெருகி வாழ்ந்து உணவு சங்கிலி உடைபடாமல் காத்து, இது யாரோ ஒருவருக்கான உலகென்று யாவருக்குமான உலகு என்று, இது யாரோ ஒருவருக்கான உலகன்று யாவருக்குமான உலகு என்று பொட்டில் அறைந்தார் போல் பொது உடைமை போதித்திடும் பல்கலைக்கழகமல்லவா எங்களின் கிராமம். வருடத்தை கணித்து வாழ்க்கையை திட்டமிடும் வயதான உழவர்கள் இங்கே வானியல் அறிஞர்கள். வயதான உழவர்கள் இங்கே வானியல் அறிஞர்கள். மழையை முன்னறிவிக்க வட்டமிட்டு பறக்கும் தும்பிகள் கிராமத்தின் வானியல் அறிவிப்பாளர்கள். மழையை முன்னறிவிக்க வட்டமிட்டு பறக்கும் தும்பிகள் கிராமத்தின் வானியல் அறிவிப்பாளர்கள். மேகம் கவர ஊருக்கோர் ஆலமரம், கோடையில் இலைப்பார குளிர் நிழல் தரும் புன்னை மரம், நெஞ்சு குளிர பானை தண்ணீர், உடல் சூட்டை தணிக்கவோ நாவூரும் கூழ் வகைகள், திண்ண கிடைக்கும் நொங்கு, தாகம் தீர்க்க தித்திக்கும் இளநீர். கோடையிலும் தேவையில்லை இங்கே குளிர்சாதன பெட்டி. ஆம், கோடையிலும் தேவையில்லை இங்கே குளிர்சாதன பெட்டி. இயந்திரங்களால் இல்லாமல் இயற்கையால் இயங்கும் அற்புத உலகம் கிராமம். கடிக்க பாம்பு வந்தாலும் சரி, அடிக்க படையே வந்தாலும் சரி, ஆபத்து ஒருவருக்கெனினும் ஊர்கூடி காத்திடும் உன்னத பூமி. ஆபத்து ஒருவருக்கு எனினும் ஊர்கூடி காத்திடும் உன்னத பூமி. வேற்றுமைகள் இங்கே பலவாகினும் இடர்வரின் ஒற்றுமைக்கு என்றும் குறைவில்லை. இங்கிருந்துதான் பிறந்ததோ வேற்றுமையில் ஒற்றுமை கோட்பாடு. பார்வசி போக்கிடும் நஞ்சை புஞ்சைகள், வாழ சகலமும் கிடைத்திடும் கிராம சந்தைகள் என்றும் பறைசாற்றிடுமே தற்சார்பு பொருளாதார தத்துவத்தை. கிராம சந்தைகள் என்றும் பறைசாற்றிடுமே தற்சார்பு பொருளாதார தத்துவத்தை. பார் நடுங்கும் கரோனா படுத்தி எடுப்பதெல்லாம் பாரில் உள்ள பெரு நகரங்களைத்தானே. கிராமத்தில் அதன் பாச்சா பலித்ததா? பார் நடுங்கும் கரோனா படுத்தி எடுப்பதெல்லாம் பாரில் உள்ள பெரு நகரங்களைத்தானே. கிராமத்தில் அதன் பாச்சா பலித்ததா? கரோனா சொல்லாமல் சொல்கிறதே நகர்மயமாக்கலின் தீமையை. பல்லுயிர் சூழல் பேணப்படுவதால் பிணிகள் கூட இங்கு அணி சேர முடியாமல் அடங்கித்தான் போகின்றன. பல்லுயிர் சூழல் பேணப்படுவதால் பிணிகள் கூட இங்கு அணி சேர முடியாமல் அடங்கித்தான் போகின்றன. மெத்த படித்த மேதைகளே நோயற்ற வாழ்வின் மெய்ப்பொருள் இது காண்பீர். சாதகங்கள் பல இருந்திடினும் சாதி கொடுமைகள் இங்கே மறையவில்லை. நன்கு வளர்ந்த நகரங்களிலும் அதன் நீட்சிகள் இன்று தெரியுதம்மா.
சங்க தமிழன் கொண்டது சரிநிகர் குலமே என்று, சங்க தமிழன் கொண்டது சரிநிகர் குலமே என்று சாக்கடை சாதிகள் இல்லை இல்லை. சந்தடி சாக்கில் நீயும் அதை புகுத்தி விட்டாயே. இவ்வொரு சிறுமை நீங்கி விட்டால் எவ்வொரு வகையும் நம் தமிழருக்கோர் தூசிதானே. கூர்த்தமதி மாந்தர்களே கோரிக்கை ஒன்று வைத்திடுவேன், கூர்த்தமதி மாந்தர்களே கோரிக்கை ஒன்றை வைத்திடுவேன். இயன்ற ஒரு சிறு பங்களிப்பேனும் கிராம நலனுக்கு தந்திடுவீர், அதன் சிறப்புகள் கெடாமல் காத்திடுவீர். வாழ்க கிராமங்கள், மீண்டும் நிமிர்க நாட்டின் முதுகெலும்புகள். இந்த கவியரங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் திருவிக்கா கலைக்கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் அதன் முனைவர் கீதா அம்மையார் அவர்களுக்கும், தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் திருமதி அஜிதா அம்மையார் அவர்களுக்கும், தலைமை கவிஞர் முத்துநிலவன் ஐயா அவர்களுக்கும், ஜப்பான் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் சதீஷ்குமார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இக்கவியரங்கை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறையை கட்டி ஆளப்போகும் மாணவ செல்வங்களுக்கும், உலகெங்கிலும் வாழும் எம் உற்ற தமிழ் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழவர்கள் வானியல் அறிஞர்கள் என்றார். உண்மைதான். கோடையிலும் தேவையில்லை குளிர்சாதன பெட்டி. இதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்பது அற்புதமாய் கவிதை சொன்ன ஜப்பான் டோக்கியோ சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, அடுத்தது சந்திரகௌரி சிவபாலன். காற்று கவிதை பாட ஜெர்மனியில் இருந்து சந்திரகௌரி சிவபாலன். கௌசி எனும் பெயரில் படைப்புகள் தருபவர், ஜெர்மனி எழுத்தாளர் சங்க செயலராய் இருப்பவர். வருக கௌரி. வணக்கம். காலமேகம் கன்னி தமிழே நீ காவியத்தில் புரண்டெழுந்தாய், காலமேகம் கம்பனெனும் கவிஞர்கள் நாவினிலே நடம் புரிந்தாய், சங்கத்து சான்றோர்கள் சபதனிலே ஆட்சி செய்தாய், நக்கீரன் சொற்களிலே வற்றாத நதியானாய், கோவையுலா அந்தாதி இணையமை ஆற்றுப்படுத்தினாய், கலம்பகத்தில் கலைத்து நின்றாய், பாரதியில் மயங்கி நின்றாய், வள்ளுவன் வாக்கினுக்கு சாவா மருந்தளித்தாய், இன்று என் நாவினிலே எழுந்தருளினாய், நிற்க நாம் பாட தேனி நிற்க வந்தாகி தவிட்டாத துணையாக வருவாய் தமிழே, உனக்கு முதல் வணக்கம். வித்துவத் தமிழிருக்கும் விற்பன பேச்சிருக்கும் சரமாறி பொழிகின்ற சங்கத் தமிழாலே வானலையில் வலம் வரும் கருப்பு நிலா முத்து நிலவன் ஐயாவிற்கும் நற்றமிழால் உலகை வெளிப்படையச் செய்யும் திருவாரூர் திருவிக்கா அரசு கல்லூரிக்கும் கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் கவி கேட்க வந்திருப்போர்க்கும் மிக்க நன்றி, வணக்கம். நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் நனிதா? சிறகில்லா பறவை நான், உருவமில்லா அருவமானேன், காற்றென்ற பேரெனக்கு கார்முகிலை வரவழைத்தேன், தென்றல் என்றும் வாடை என்றும் கோடை என்றும் மேலை என்றும் வாகை சூடி நின்றேன், மாரிமலை பொழிய வந்தேன். சாதி மதம் பார்ப்பதில்லை, பாரபட்சம் ஏதுமில்லை, ஆடி கழித்திருப்பேன், ஆடும் போதே தடவி செல்வேன். நெற்கதிர்கள் தலை குனிய பூவினங்கள் சிரித்திருக்க, சோலையிலே புள்ளினங்கள் பாடி பறந்து வர, பாட்டானேன் நறுமணமானேன் மகரந்த மயமானேன், பேச்சினிலே பாட்டிலே இஸ்னிசையின் ஓசையிலே, பறவைகளின் பாட்டினிலே பூமியின் சுழற்சியிலே, அப்பப்பா அப்பப்பா உலகனைத்தும் எனக்குள்ளே அடக்கி ஆட்சி புரிகின்றேனே. காற்றில்லா வாழ்வேது, நான் இல்லா ஒளியேது, ஏற்றி நீ கவி பாட வழிதான் ஏது? காற்றுடன் பிறந்தாலும் மூச்சிலே நான் இல்லை என்றாய், காற்றுடன் பிறந்தாலும் மூச்சிலே நான் இல்லை என்றாய், வெற்றி நீ உடம்பாவாய் பிணமென்று பேரிடுவார், வெற்றி நீ உடம்பாவாய் பிணமென்று பேரிடுவார். நான் இல்லா ஓசையேது, நான் இல்லா காதெதற்கு, நான் இல்லா வாழ்வு எதற்கு, என்னை நீ உணரமாட்டாமையினால். கார்பன் மோனாக்சைட்டை கந்தக ஆக்சைட்டை காற்றுடன் நீயே நன்றாய் கலந்தாய், நானும் சுமந்தேன் வானில் பறந்தேன் நச்சு காற்று முன் சுவாசமானது, நானும் சுமந்தேன் வானில் பறந்தேன் நச்சு காற்று முன் சுவாசமானது.
ஆலைகளின் வேலைகளால் கரிமச் சீர்மங்களால் காற்றிலே கலப்பதனால் வானுடன் கலக்கிறேன். மழையிலே கலக்கிறேன், மண்ணிலே கலக்கிறேன், உணவுடன் கலக்கிறேன், உண்டு மகிழ்கிறாய். வாகன நெரிசல்கள், வானளந்த ஓசைகள், புகையை கக்கி என்னை மாசுபடுத்துகிறாய். புகையை கக்கி என்னை மாசுபடுத்துகிறாய். மூச்சு திணறி நான் அல்லாடி போகிறேன். மூச்சு திணறி நான் அல்லாடி போகிறேன். கோபம் கொண்டே நான் மூச்சு விட்டேனே ஆனால், கோபம் கொண்டு நான் மூச்சு விட்டேனே ஆனால், வாகனம் நிலத்தில் ஓடுமா, வானில் பறக்குமா? நினைத்து பார் மானிடனே. வானத்தில் ஆராய்ச்சி, மோகத்தில் விஞ்ஞானி, ஆராய்ச்சி துகள்களினால் வானமே பழுதாச்சு. கிரகங்கள் நிலக்குலைவு, இயற்கையும் தடுமாற்றம், புது புது வாயுக்கள் புற்றீசலாய் படையெடுப்பு. காட்டை வெட்டி நாசம் பண்ணுகிறாய், கட்டிடம் கட்டுகிறாய், ஆலைகளை அமைக்கிறாய். காடு தந்த ஆக்சிஜனை காசு கொடுத்து நீ வாங்கத்தான் முடியுமா? காடு தந்த ஆக்சிஜனை காசு கொடுத்து நீ வாங்கத்தான் முடியுமா? காற்றை மாசுபடுத்துகிறாய் நீ. மூச்சு காற்றுக்கு முகமூடி அணிகின்றாய். காற்றை மாசுபடுத்துகிறாய் நீ, மூச்சு காற்றுக்கு முகமூடி அணிகின்றாய். தீராத வலி எனக்கு நீ தந்தாள், தீராத வலி எனக்கு நீ தந்தாள். சூறாவளியாகி சுழன்று உன்னை அழித்திடுவேன், சூறாவளியாகி சுழன்று உன்னை அழித்திடுவேன். சைவத்தை நாடு, அசைவத்தை ஒழுக்கு, வீட்டு தோட்டம் விரும்பியே செய். நடந்து பழகு, வாகனம் தேவையில்லை. இயற்கை வாழ்வை இதயத்தில் ஏற்று, உன் மூச்சு காற்றை காக்க என் பேச்சை கேள். உன் மூச்சை காக்க என் பேச்சை கேள். நான் நடத்தும் பாடத்தை நீ மறவாய் மனிதனே, நீ மறவாய் மனிதனே. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய திருவாரூர் திரு அரசு கல்லூரிக்கும், கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும், கவி கேட்க வந்திருப்போர்க்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. அடுத்து வருபவர் ஒரு மூத்த கவிஞர். அடுத்த கவிதையை அளிக்க வருகிறார். என்னிலும் மூத்தவர், அறிவிலும் வயதிலும் இருந்தும் மிகுந்த அன்பினால் இணைந்தவர், ஆஸ்திரேலிய கல்வி ஆலோசகர், தமிழ் மொழி கல்விக்கு முன்னாள் கல்விக்குழுவின் முன்னாள் இயக்குனர், அங்குள்ள கலை இலக்கிய சங்க தலைவர், மரபு கவிதைகள் எழுதி வருகிறார். என்னிலும் மூத்தவர் ஐயா, வணங்குகிறேன். கவிதைகள் தருக, மூலிகை பற்றி பாட வருக. அன்பு வணக்கம். மூலிகை தேடுவதற்கு நேரம் அதிகமாகும் என்ற காரணத்தினால் மூலிகையை தேட விட்டு விட்டார்கள். என்றாலும் நான் சளைக்காமல் இந்த வயதிலும் காடு மேடு எல்லாம் அலைந்து பல மூலிகைகளை மறந்த மனிதரிடம் கொண்டு வந்து வைக்க முனைகின்றேன். மூலிகையை நாடுவதை விட்டுவிடல் முறையல்ல என்று இந்த மறந்த மனிதனுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாகரீகம் எனும் மாயை நாளும் கண்ணை மறைப்பதனால் ஆகாயம் பூமியெல்லாம் அடிமை என எண்ணிவிட்டான். வேண்டாத பலவற்றை விரும்பியே நாடியதால் வேதனையின் பிடியினிலே மாளுகிறான் மனிதன். இப்போ பழமையனும் பொக்குஷத்தை பார்க்காது ஒதுக்கிவிட்டான். உளம் முழுக்க நவநினைப்பே ஊற்றெடுத்து நிற்கிறது. மூத்தோரை ஒதுக்கிட்டான், மூலையிலே வைத்திட்டான். பாட்டி சொன்ன அத்தனையும் பழைய குப்பை ஆக்கிவிட்டான். மேல்நாட்டார் வருகையினால் மேலான கருத்தனைத்தும் கீழானது எனும் எண்ணம் கிளர்ந்து எழுந்து நிற்கிறது. வாழ்நாளை வளமாக்க வைத்திருந்த தத்துவங்கள் வறண்டதென மனமண்ணி மனிதன் இப்போ ஒதுக்குகிறான். நகரமயம் ஆக்கலினால் நரகம் இப்போ உருவாச்சு. நாகரிகம் மேலோங்கி நல்லவற்றை அளிக்கிறது. நோயென்னும் பெயராலே பல நூறு வருகிறது.
மேல்நாட்டு மருத்துவமோ விழிபிதுங்கி நிற்கிறது. சித்தர்கள் பலர் இருந்தார் செப்பினார் நலன் சிறக்க, அத்தனையும் மருத்துவமாய் ஆகியதை மறந்து விட்டான். ஆயுளினை மையமாய் ஆக்கியே வந்தமைந்த ஆயுளுரை மருத்துவத்தை அநாகரிகம் என உரைத்தான். அகத்தி, அகில், அசுவகந்தி, அதிமதுரம், அத்தி, அந்திமல்லி, அமுக்காரா, அரளி, அரத்தை, அருகம்புல், அதிவிடையாம், அசோகு, அளவணம், அழகண்ணி அத்தனையும் மறந்து விட்டான். ஆடு தின்னா பாலை, ஆவாரை, ஆடாதோடை, ஆமணக்கு ஆனை குன்றி, ஆனை நெருஞ்சி, ஆட்டுமல்லி, ஆமில்லம், ஆல்வகடா, ஆராகீரை, அருமந்த மூலிகைகள் இருந்ததையும் இழந்து விட்டான். இஞ்சி, இலவங்கம், இலுப்பை, இலாமிச்சை, இம்பூரல், இக்கிரி, இத்தியோடு இருளி, ஊமத்தை, உதற்கொடி, எள்ளருக்கு எலுமிச்சை இருந்து வந்த காலத்தை இப்போது மறந்து விட்டான். ஓமம், ஓதியன், ஓரிதழ், தாமரை, ஓடுவட்டி, கடுக்காய், கருநெச்சி, கற்றாழை, கருவேப்பிலை, கஸ்தூரி, மஞ்சள், காட்டாமணக்கு, கள்ளி, மந்தாரை அத்தனையும் அருமருந்தாய் அமைந்ததையும் மறந்து விட்டான். கோவை, கொடிக்கள்ளி, சண்பகம், சர்ப்பகந்தி, சாரணை, சிறுநெறிஞ்சி, சிற்றரத்தை, சிவகரத்தை, செம்முள்ளி, சேம்பு, சிறுபீளை, செவ்வரத்தை சீரான மூலிகைகள் சிந்தையின்று அகற்றி விட்டான். நறுவிலி, நாயுருவி, நன்னாரி, நரி உருகை, நீர் நொச்சி, நீர்முள்ளி, நஞ்சறுப்பான் நாரத்தை, பட்டிப்பூ, பாவட்டை, பேரரத்தை தேய்மிரட்டி பொக்குஷமாய் இருந்ததையும் பொறுப்புந்தி விட்டு விட்டான். விஷம் போக்க, சுரம் போக்க விதம் விதமாய் மூலிகைகள், மூட்டுவலி, கழுத்துவலி, முன்னிற்க பலவலிகள், பக்குவமாய் போக்குதற்கு பக்குவமாய் மூலிகைகள் பாங்காக இருந்ததையும் மனிதன் இப்போ மறந்து விட்டான். நலனோங்க வைப்பதற்கு நல்லவல்ல மூலிகைகள், நலனோங்க வைப்பதற்கு நல்லவல்ல மூலிகைகள் வாய்த்திருந்த காலமெல்லாம் வளமாக அமைந்ததுவே. மூலிகை மூடத்தனம் என நினைத்தான். ஆதலினால் ஆபத்தை அவன் அணைக்கும் நிலை ஆட்சி. பாதிப்பு இல்லாமல் பரிபூரண சுகம் கொடுக்கும் முன்னோர்கள் மூலிகையை ஏனொதுக்கி நின்றானோ? புது புதுவாய் பரவி வரும் பெருநோயை போக்குதற்கு மூலிகையை நாடுவதை விட்டுவிடல் முறையல்ல. நிறமாய் விளங்குகின்ற மாத்திரைகள் அத்தனையும் நலன் கெடுக்கும் கலவையினால் எழுந்து இங்கே வந்திருக்கு. வண்ண நிறை படங்களுடன் வந்திருக்கும் மருந்தனைத்தும் உள் நுழைந்து ஏற்படுத்தும் உருக்குலைப்பை மறந்துவிட்டான். மேல்நாட்டு மருந்துகளில் அடிப்படையே மூலிகைதான். மூலிகைகள் இல்லாமல் நோயகன்று போகாது. மருத்துவத்தில் வாணிபம் கலந்துவிட்ட காரணத்தால் மருத்துவத்தை பார்ப்பதற்கு மனம் பயந்து நிற்கிறது. பாட்டியின் வைத்தியமும் பரம்பரை வைத்தியமும், பாட்டியின் வைத்தியமும் பரம்பரை வைத்தியமும் காட்டியது மூலிகைகள் கணக்கில்லா மகத்துவத்தை. பாட்டியையும் காணோம், பரம்பரையும் தொலைத்து விட்டோம் என்றாலும் மூலிகைகள் எமை சுற்றி நிற்கிறதே. பண்டை முறை வைத்தியத்தை சுமந்து வரும் மூலிகைகள் என்றைக்கும் வாழ்வினுக்கு இடைஞ்சலாய் அமையாது. தொன்று தொட்டு நற்பலனை அளித்து வந்த மூலிகைகள் நன்றனவே நினைத்திட்டால் நம் வாழ்வில் நலனோங்கும். தொன்று தொட்டு நற்பலனை அளித்து வந்த மூலிகைகள் நந்தனவே நினைத்திட்டால் நம் வாழ்வில் நலனோங்கும். விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்புடன் ஜெயராம சர்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி. கபிலரை நினைவூட்டினார். குறிஞ்சி பாட்டில் 99 பூக்களை குறிப்பிடுவார் கபிலர். அந்த கபிலரை நினைவூட்டினார். அடுத்து நிறைவு கவிஞருக்கு முன்னால் ஒரு சிறப்பு கவிஞர், அமீரகத்தில் இருந்து அற்புத கவிஞர், துபாய் அமீரகம், சசி எஸ் குமார். என் மகன் வழி எனக்கு கிடைத்த நண்பர் இவர். நெல்லையில் பிறந்து கடலூரில் வாழ்ந்து அமீரகத்தில் பணியில் இணைந்தவர். எழுதுவார், நாடகம் இயக்குவார், இலக்கியம் பேசுவார், வலையொலி வழியும்
வழங்கி வருகிறார். தேன் தமிழ் கவிதையை தேனியாய் தர இங்கே தேனி துபாய் அமீரகம் சசி எஸ் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். தேனி, நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? ரீங்காரம் ஒலித்தது எனது காதோரம். திரும்பினேன். சுறுசுறுப்புக்கு நீ அடிக்கடி சுட்டும் தேனீதான். நண்டுக்கும் வண்டுக்கும் நாலறிவு என்றவனே, நாலறிவன் தான் உரைக்கிறேன். வாலறிவன் தான் தான் என்று செருக்கி திரிந்தவன் நீ. வால் நறுக்கி உனது இல்ல வாசல் அடைத்தது இயற்கை. உனது ஆறாம் அறிவு, உனது மொழி, உன்னத கண்டுபிடிப்பு, நிலம், ஆணவம், இராணுவம், அகந்தை அத்தனையும் அர்த்தமிழந்தது என்று. பார்வைக்கு தெரியாத பகையை கூட வெல்ல இயலாதவன் நீ. பிறர் துன்பம் என்னவென்று அறிந்து கொள்ள முயலாதவன் நீ. கற்றால் உடன் மறந்தவன் நீ. இன்று தொற்றால் வாடி துவண்டவன் நீ. நன்றி உனக்கு. இன்று மனிதன் வாராத தோட்டங்களில் மலர்கள் அதிகம் பூக்கின்றன. மனம் போல் மகரந்த சேர்க்கை நடக்கிறது. சேதாரம் இல்லாமல் சேர்த்த தேன் கூடடைகிறது. மனிதா, உன் பாதம் பட்ட தரையில் புற்கள் கூட முளைப்பதில்லை. எங்கள் 5 ஆண்டு வாழ்வுக்கிணையாய் நீ ஆயுள் முழுதுமே உழைப்பதில்லை. லட்சம் பூக்கள் தொட்டு எமது எச்சில் துளிகள் பட்டு களமாடி சேகரம் செய்த தேனை களவாடி குடிப்பவன் நீ. உறவாடி கெடுப்பவன் நீ. சுறுசுறுப்பு வேறு, பரபரப்பு வேறு. அறிவாயா? 1 கோடி மலர் நாடி 1 ஜாடி தேன் சேர்க்க 1000 மைல்கள் பரப்போம். அது சுறுசுறுப்பு. வேலை என்ன, வேண்டியது என்ன, காலை என்ன, கடும் பகல் என்ன, கார் இருள் என்ன, பணம் புகழ் தேடி திரிவாயே, அது பரபரப்பு. மனிதா, இயற்கை செழிக்க நாங்கள், அழிக்க நீங்கள். பட்டியல் வேண்டுமா? காய்கள், கனிகள், மொத்த கணக்கில் 3இல் 1 பங்கு எங்கள் உழைப்பு. வனங்கள், வளங்கள், சுற்றுச்சூழல், வான்மழை சிறப்பும் எங்கள் உழைப்பு. தேனின் சுவையும் பருத்தி பூவும் பல்லுயிர் பெருக்கமும் எங்கள் உழைப்பு. உமது நீர்நிலை அழித்தல், நிலவளம் சுரண்டல், நெகிழி கழிவு, கானகம் கவர்தல், விஞ்ஞானம் வளர்ப்பதாய் அஞ்ஞானம் பெருக்கல், அறிவியல் பெயரால் அறிவினை மறத்தல், இத்தனையும் அத்தனையும் மனிதன் உன் பிழைப்பு. எங்கள் கூட்டுக்கு ஒரு முறை வா. பாடம் கற்க பற்பல உண்டு. நேர்த்தி கற்கலாம், நெருக்கம் கற்கலாம், பொறுமை கற்கலாம், ஒற்றுமை கற்கலாம். ஒற்றை ராணியை கூடே போற்றும் பெண்ணின் பெருமை கூட கற்கலாம். எங்களிடம் தேடி தேடி கற்க கோடி இருந்தும் தேனை கவர கவர்ந்ததை விற்க அலைவதுன் மனது. மனிதா, எத்தனை சொல்லியும் ஏற்காத குணம், பாவம் பழி ஏதும் பார்க்காத மனம். ஆயினும் வேண்டுகோள் ஒன்று. புவிசாயும் ஆபத்து என்பதால் உனது செவிசாய்க்க கேட்கிறேன். கூட்டம் கூட்டமாய் அழிந்து போகிறோம். பூக்களுக்கு ஏன் பூச்சி மருந்து? நீ தெளித்த மருந்தில், குளித்த மலர்களில் துளிர்த்த துளி விஷமறியாது தேனென அருந்தி நினைவு தப்பி வசிப்பிடம் மறந்து வழிதடு மாறி கொத்து கொத்தாய் செத்து மடிகிறோம். உயிர் பயம் ஏதும் இல்லை, சுயநலம் கூட இல்லை. தேன் என்பது இன்னொரு தாய்ப்பால். தேடி தேடி தேரல் தந்தோம். தேரா மனிதா, உன்னை மாற்றுவது எளிதா? தின்று தீர்ப்பதற்கே உலகை அழிப்பவன், கன்றுக்கே கொடுக்காமல் பாலை கறப்பவன். ஈக்கள், எறும்புகள், பூச்சிகள், பறவைகள் எல்லோரும் இணைந்து வாழ்கிறோம் இங்கு. எமக்கும் உண்டு இவ்வுலகில் சம பங்கு. சொல்லி பயனில்லை, இது செவிடன் காதில் ஊதிய சங்கு. திருவாரூர் திருவிக்கா கலைக்கல்லூரி முன்னெடுத்து நடத்தும் இந்த பன்னாட்டு கவியரங்கில் கலந்து கொண்டு கவியரங்க தலைமை கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் முன்னிலையில் சக கவிஞர்களுடன் கவி பாட உளபடி உளம் மகிழ்கிறேன். நன்றி. துபாயிலிருந்து சசி எஸ் குமார். அழகு கவிதை சசி எஸ் குமார்
அமீரகத்திலிருந்து வாசித்த அற்புத கவிதை. தேனாய் இனித்தது சில நேரம், தேளாய் கொட்டியது சில நேரம். தின்று தீர்க்கவே உலகை கொன்று தீர்க்கிறாய், கன்றுக்கே கொடுக்காமல் பாலை கறக்கிறாய் என்பதெல்லாம் சாட்டை அடி கவிதை. இப்பொழுது கவியரங்கில் நிறைவு கவிஞராக இவர் ஏன் நிறைவாக வருகிறார் என்றால், எல்லாவற்றிலும் பெரிது பூமி பந்தின் முக்கால் வாசி கடல் என்பதனால் கடல் கொண்டு வருகிறார் பெண்ணியம் புதுச்சேரி முனைவர் செல்வகுமாரி. உண்மையில் கடலின் மகள் இவர். களப்போராளி, கடல்சார் ஆய்வர், மூன்றாம் பாலினம் பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர், பற்பல விருதுகள் பெற்ற கவியர், கடலை பாட பொருத்தமானவர். பெண்ணியம் முனைவர் செல்வகுமாரி, கடல் பற்றி உங்கள் கவிதையை தாருங்கள். மொட்டை மாடியில் கடலை காட்டி கவிதை வாசிக்கலாம் என்று இருந்தேன். திடீரென்று பெருமழையும் இடியும் வந்ததால் அறைக்குள் ஓடி வந்துவிட்டு, நான் நடத்தும் பாடத்தை ஏன் மறந்தாய் மனிதா? நான் கடலின் மகள் என்பதால் என் தலைப்பு கடல். நீலம் கடலின் பேரடையாளம். நீல் கடல் நிலத்தின் உயிர்க்களம். மீனவ இனத்தின் உயிர் நிலம் கடலே. கடலம்மா என் மொழியில் பேசுகிறாள், விடலாமா அவள் சொல்லும் சேதியினை? நிலத்தில் பயிர் செய்பவன் விவசாயி, கடலில் மீன் பிடிப்பவன் இன்னொரு விவசாயி. பயிர் உணவின் இணை உணவே மீன் உணவு. தெரியுமா உங்களுக்கு? பயிர் உணவின் மீன் உணவே இணை உணவு. இந்த கொரோனா காலத்தில் மீன் பிடிக்க தடை என்றால் அவர்கள் வயிற்று பசிக்கு தடை போட முடியுமா சொல்லுங்கள்? உப்பையும் கரிப்பையும் உயிரின் கரிசனத்தையும் உள்வாங்கி உயிர் வளர்க்கும் கடலம்மா நான். ஒவ்வொரு நாளும் ஓயாமல் ஒலிக்கின்றேன் வாழ்வின் பாடத்தை. உன் கேளா காதுகள் சூடாகும் வரை அலையென ஒலிக்கின்றேன். வெப்பமயமாதல் பூமிக்கு மட்டுமல்ல எனக்கும் தான். தன்கடல் நிகர்த்த என்னை தனல் கடல் ஆக்குகிறீர், இது தகுமா? நாளும் அழுதுருகும் பனிப்பாறை ஒருபுறம், மேலும் கொட்டிவிடும் பனிமழை மறுபுறம். அகலக்கடலாய் இருந்த நான் இப்போது உயரக்கடலாய் நீல குமரியாய் இருந்த நான் இப்போது நீச கிழவியாய் ஆகின்றேன். நண்டுகளும் சிண்டுகளும் வளரும் என் மடியில், துப்பாக்கி தோட்டாக்களும் மீனவன் பிணமும் நிறைக்கின்றன என் மடியை. என்ன அநியாயமோ? யார் கேட்பார் இதற்கு நியாயம்? எல்லைகள் எப்போதும் நிலத்திற்கு உண்டு. நாடென மொழென ஊரென உறவென எல்லைகள் எப்போதும் நிலத்திற்கு உண்டு. கடலுக்கு ஏது எல்லை கூறுங்கள்? கடல் நீரை கிழித்து எல்லை கோடு வரையும் சுண்ணக்கட்டி உண்டா உலகில்? சொல்லுங்கள். நாட்டிக்கல் தூரம் என்பதெல்லாம் நாடக முதலாளிகளின் திட்டம் தானே. பழமையான கொள்கை திட்டங்கள். மீனவனுக்கு அது ஒரு ஊசி போன மசால் வடை. மீனவ இனத்தை மீன் வளத்தை அளிக்கும் கசாப்பு கடை. கடல் பாதுகாப்பு என்று சொல்லி ஓடிப்போய் சுடுகின்ற கோழைகளே கேளுங்கள். பாடுகடல் தொழில் செய்கின்ற வேட்டுவ மீனவனே, நாட்டின் பாதுகாப்பிற்கு அவனே முதல் இராணுவமே. பாடுகடல் தொழில் செய்கின்ற வேட்டுவ மீனவனே, நாட்டின் பாதுகாப்பிற்கு அவனே முதல் இராணுவமே. மீனவன் உயிர் உங்களுக்கு மலிந்த பொருளா? மரவள்ளி கண்ட புயல் அடித்தாலும் கடலில் செத்து கட்டையென மிதப்பது மீனவன் பிணம்தானே. கண்ட குப்பையெல்லாம் கண்டமேனிக்கு கடலில் கொட்டினால் கண்ட திட்டுகள் எல்லாம் மலடாகி போகாதோ? நான் என்ன குப்பை கிடங்கா? பாதாள சாக்கடையா? ஆலை கழிவுகளை அள்ளி பருக நான் என்ன குடிகார கொழுக்கட்டையா? நெகிழிகளும் ரசாயன பாட்டில்களும் இரும்பு துகள்களும் எரியும் தார்களும் ஆழ்கடலில் கொட்டுவதால் ஆபத்து வாராதா? அதை அறியாத மனிதா நீ பைத்தியமா? பசுமையில்ல வாயுக்களால் சூடாகி போகின்றேன். பசுநிலத்தின் வாயுக்களால் கேடாகி போகின்றேன். நைட்ரஜன் அதிகமாகி ஆத்திரம் அடைகின்றேன். மொத்தத்தில் நாசமாய் போகின்றேன். இதன் சூத்திரம் அறியாத மனிதா, சமுத்திரம் இல்லாத வாழ்வு, நேத்திரம் இல்லாத உடம்பு. சமுத்திரம் இல்லாத வாழ்வு, நேத்திரம் இல்லாத உடம்பு.
கடலை காப்பாற்ற உயிர் சூழல் உருவாக்கு, உயிர்காற்றை உருவாக்க உயிர் நீரை உருவாக்கு, உப்பின் சுவையை உவப்பின் சுவையாக்கு, இல்லையேல் உன் வருங்காலம் வெறுங்காலம் ஆகிவிடும். வந்து போன சுனாமியே நெஞ்சில் வடுவாய் இருக்க இன்னொரு புராணாவை இந்த உலகம் தாங்குமா சொல்லுங்கள். நான் நடத்திய பாடத்தை இதுவரை மறந்து போனாய் மனிதா, இனியேனும் திருந்து இருப்பதை காப்பாற்று. இந்த அரியதொரு நல்ல வாய்ப்பை வழங்கிய திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் இந்த தலைவர் முத்தமிழ் வித்தகர் அண்ணன் அவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் பெருமக்களை கைகூப்பி வணங்குகிறேன். உண்மையில் முன்பின் அறிமுகம் இல்லாத, தமிழால் மட்டுமே அறிமுகமான அத்தனை கவிஞர்களும் அருமையாய் வாசித்தனர். மனிதன் மறந்து போன இயற்கை கேடுகளை எடுத்தெடுத்து சொன்னனர். கற்றுக்கொள்வதும் கல்வி என்பதும் கல்விக்கூடத்தின் தனிச்சொத்தல்ல. 5 பாடம் படிப்பதுதான் அறிவு என்பதும் சரியல்ல. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதே வளரும் மனிதர் அறிவாகும். அனுபவ பாடம் கரோனா பாடம் ஆயுள் முழுவதும் மறக்காது. குழந்தையும் கூட கற்றுக்கொள்ளும் கொரோனா பாடம் புரிகிறதா? இதையே தலைப்படுத்து 8 கவிஞர்களும் இயற்கை சொல்வதை ஏன் மறந்தீர் என வந்தார். இயற்கை நமக்கு ஏராளம் தந்தது, ஆனால் செயற்கை நுகர்விலே மனம் சென்றது. கீரை மிளகு குழம்பை எடுத்து கீழே கொட்டிய பிள்ளைகள், கொரோனாவுக்கு முன்னால் கீரை மிளகு குழம்பை எடுத்து கீழே கொட்டிய பிள்ளைகள், நேராய் பீட்சா பர்கர் என்று கேட்டு கிறங்கிய பிள்ளைகள், இயற்கை உணவை வெறுத்த எல்லாரும் இன்று பாடம் படிக்கின்றார். செயற்கை நுகர்வில் விழுந்ததனால் கரோனா வந்தது நடுங்குகிறார். மருந்து குடிக்க பாதி பயந்து இயற்கை மகத்துவம் அறிந்து வருகின்றார். அருந்தும் குவளையை கையோடு அவ்வப்போதும் கழுவுகிறார். வெளியே தெருவே போவதில்லை, போனால் கைகால் கழுவுகிறார். குளிக்க மறுத்த குழந்தைகளோ தினமும் 2 முறை குளிக்கின்றார். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மஞ்சளோடு கொதித்த ரசம் நெஞ்சில் சேரும் சளியை போக்கும், நிம்மதியாக தூக்கம் வரும் என்று இயற்கை நடத்தும் பாடத்தை இன்றுதான் அறிகிறான் மனிதன். பணத்தை தேடி ஓடிய மனிதா, பாரெல்லாம் நடப்பதை பார். இதோ பிணத்தை கோடி கோடியாக கரோனா பிடித்து போவதை பார்த்தாயா? மனம் திருந்து வணிகமாயினும் இயற்கையை விற்று தொலைக்காதே. தினமுமே இயற்கையோடு இனிது இருந்திட பார் மனிதா, இனி திருந்திட பார் மனிதா, அட இனிது இருந்திட பார் மனிதா. ஒரு கதை சொல்லி முடிக்கின்றேன். அப்பா அம்மா இருவரிடம் பிள்ளை அவசரப்பட்டு கேட்டானா. தப்பான வழியில் போய் அடிபட்டு தகப்பனை தேடி வந்தானா. இப்போது இங்கே நடக்கிறது இந்த கதைதான். இப்போது இங்கே நடக்கிறது இயற்கை நடத்திய பாடம் அது. தப்பிய வழியில் போன பிள்ளையை தாயால் இயற்கை தாங்கிவிடும். இனி எப்போதும் தவறிழைக்காமல் இனிதாய் மனிதன் தழைக்கட்டும். இந்த கவியரங்கத்தை இப்போது நிறைவு செய்வோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கிறோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.